பாடம் நம்ம ஆறாவது பாடத்தில் நம்ம இருக்கிறோம். ஓகே, ஆறாவது பகுதியில் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆஹ் ராஜ்யம், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பார்க்க போகிறோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம், சரிங்களா? சோ சுவிசேஷம் என்னங்க? சுவிசேஷம்னா காஸ்பல். ரைட், வாட்ஸ் மீனிங் ஆஃப் காஸ்பல்? சுவிசேஷம் என்றால் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிதான் சுவிசேஷம் என்றால் நற்செய்தி, சரிதானுங்களே? சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. இட்ஸ் காஸ்பல் மீன்ஸ் தி குட் நியூஸ். இட்ஸ் a proclamation. ஒரு செய்தியை நம்ம பிரபலமாக்குறது. அதுக்கு பேரு தான் அதுக்கு தான் சுவிசேஷம் என்ற அர்த்தம். அந்த குட் நியூஸ், அந்த நியூஸ், ஒரு ஒரு காரியத்தை குறித்து நம்ம பிரபலப்படுத்துறது. ஒரு நற்காரிய குறித்து ஒரு நல்ல செய்தியை நம்ம பிரபலமாக்குறது. அதுக்கு பேரு தான் காஸ்பல். சோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம எப்படியாக பிரபலிக்க போகிறோம், எப்படி எந்த வகையில அதை நம்ம ஒரு குட் நியூஸா சொல்ல போறோம். நற்செய்தி, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை நம்ம அறிவிப்பது. அதுக்கு பேர் தான் காஸ்பல் ஆஃப் த கிங்டம் அப்படின்னா, சரிங்களா? அது நாம் இவ்வளவு நாள் கர்த்தர் நற்செய்தினா கர்த்தர் நம்ம ரட்சித்தாரு, நமக்கு இனி மரணம் கிடையாது, நம்ம மரித்தாலும் நம்ம பரலோகத்துல போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் சுவிசேஷம் என்று நம்ம நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த சுவிசேஷம், அவரு அந்த பூமியில வாழ்ந்த போது அவர் சொன்ன சுவிசேஷம் எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்தும், ஓகே, பரலோகத்தின் ராஜ்யத்தை குறித்தும் தான் அவர் பிரபலமாக்கினார். தவிர நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நீங்க சொர்க்கத்துல பரவ சேர்ந்துருவீங்க, அது மட்டுமல்ல. ஓகே, அது மட்டுமல்ல. அநேகர் நினைச்சுக்கிட்டாங்க, சரி நான் ரட்சிப்பருக்குள்ள வந்துட்டேன், இனி நான் காத்திருக்க போறேன். எப்ப நான் பரலோகத்தை இயேசுவோட போய் சேர போறேன் பரலோகத்துல. அதுதான் சுவிசேஷம் நினைச்சுக்கிட்டாங்க. அநேகர் நினைச்சுக்கிட்டாங்க சுவிசேஷம் என்றா என்னன்னா நம்ம பாவத்துல இருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டோம், அவ்வளவுதான், நம்ம வெளிச்சத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் நற்செய்தி, இதுதான் கர்த்தரோட ராஜ்யமா இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் அதல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, அவருடைய ராஜ்யம் எப்படியாப்பட்ட ராஜ்யம், அதுக்குள்ள என்ன மாதிரியான ரகசியங்கள், அதுக்குள்ளாக என்ன மாதிரியான பொக்கிஷங்கள் அடைஞ்சிருக்கு என்றதுதான் அவருடைய அவர் இந்த பூமியில் வாழ்ந்த போது நமக்கு அவருக்கு அறிவித்தார். ஓகே, அறிவித்தார். The gospel of being born again is the first part. ஓகே, நாம் கிறிஸ்துவுக்குள் பிறத்து. ஓகே, born again, சரிங்களா? born again பண்றது அது ஸ்டெப். அதுதான் the first step. அது முடிவு அல்ல, இது ஜஸ்ட் ஆரம்பம் தான். ஏன்னா நம்ம born again, நம்ம பிறப்பு எடுக்கும் போதுதான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள செல்லவும், அவருடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ளவும். அப்பதான் அதுதான் நமக்கு ஒரு திறவுகோலா இருக்குது, வாசல் படியா இருக்குது. தவிர ரட்சிப்புகள் வந்துட்டேன், நான் born again ஆயிட்டேன், போதும், இவ்வளவுதான், இது இதோட முடிஞ்சதுன்னு இல்ல 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 இல்ல. To stop only the first part of born again, okay, would be like stopping the forever remaining just inside the door of vast kingdom. நம்ம கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள, ஓகே, வாசப்படிட்டு வந்துட்டோம், அதுதான் மறுபிறப்பு. That's called born again. ஆனா அதுக்கு பிறகுதான் நம்ம அந்த கதவுக்குள்ளாக போய் கர்த்தரோட ராஜ்யத்துல நுழைந்து அங்க உள்ள செய்திய, அங்க என்னென்ன இருக்கிறது, ஓகே, அங்க நமக்காக என்ன கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு, அதுக்குள்ள என்ன அடங்கி இருக்குது பாக்குறது தான் ராஜ்யத்தை குறித்து பேசுது. ஓகே, அதை தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது, இந்த பூமியில் வாழ்ந்த போது அவர் ரகசியங்களை அவர் வெளிப்படையா கொஞ்சம் கொஞ்சமா சீஷர்களுக்கும் அவர் கூட வந்தவங்களுக்கும் அவர் ராஜ்யத்தை குறித்து பேசினாரு. ஓகே, அவர் ராஜ்யம் எப்படி இருக்கு, அதுல அங்க சுகம் இருக்குது, அங்க சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. ஓகே, ராஜ்யத்துல வாழுங்க அங்க. ஆனா அதுல என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு வெளிப்படுத்தினாரு. ஆனா அநேக நேரத்துல அநேக காலங்கள் என்ன செய்யுதுன்னா, நம்ம ஆழமான கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து ஆழமா போகாம அப்படியே மேற்படியா, அதாவது மேலோட்டமா பார்த்து விட்டுடுறோம்.
அதனாலதான் அநேகர் வந்துட்டு அவருடைய விசுவாசத்துல உறுதியா இல்லாதபடிக்கு என்ன செய்றாங்கன்னா, சில சலசலப்போ அல்லது சில சச்சரவோ அல்லது சில சோதனைகளோ அல்லது எதிர்ப்போ வரும்போது என்ன என்ன ஆகுறாங்க, அவங்க விழுந்துடுறாங்க விழுந்துடுறாங்க. அவங்க வாசப்படியிலேயே தான் நிக்கிறாங்க. ஆனா உள்ளுக்கு போய் பிரவேசிக்க முடியாதபடிக்கு அவங்களுக்கு இன்னும் அந்த கர்த்தருடைய என்னது அந்த ஆவிக்குரிய அந்த அனுபவங்களை பெறாதனால. ஆனா once you experience the kingdom of God, once you experience the things that is in the kingdom of God, ஒரு ஒரு தடவை நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்க அனுபவிச்சுட்டீங்கன்னா, அவருக்குள்ளாக இருக்கிற அந்த நன்மைகள் நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்துட்டு அதுல இருந்து வெளியே வர ரொம்ப இன்னும் வெளியே வர முடியாது. ஏன்னா அவர் வந்துட்டு அதே உங்களை இப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தின் ரகசியங்களே உங்களை பாதுகாப்பாக வச்சிருக்கும். சோ அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் பூமியில வாழ்ந்த போது அவர் ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர் விடுவிச்சினார். என்னோட கர்த்தர் என்னோட ராஜ்யத்துல இப்படிதான் இருக்கும், இப்படி நடக்கணும், இந்த முறையில தான் நம்ம செயல்படணும் அப்படின்னு அவரு வெளி நல்லா அழகா விவரிச்சிருக்கிறாரு. சரிங்களா? சோ த கிங்டம் ஆஃப் காட் பார்க்கலாம். The gospel of kingdom is focused on restoring rule of God from heaven on earth. நற்செய்தி, தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தி என்னன்னா, அங்க என்ன இருக்குதோ, அங்க கர்த்தருடைய ராஜ்யத்துல என்னென்ன இருக்குதோ அதெல்லாவற்றையும் ரைட் ஒரு செய்தியாக பூமியில வாழும் நமக்கு தெரிவிப்பதுதான் அந்த இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். சரிங்களா? நான் சொல்லிட்டு சுவிசேஷம் என்ன, ஒரு காரியத்தை நம்ம பிரபலமாக்குறது, அதை நம்ம அறிவிக்கிறது, குட் நியூஸ், நற்செய்திய. அதனால கர்த்தருடைய ராஜ்யத்துல என்னென்ன இருக்கோ, அங்க உள்ள என்ன மாதிரியான சட்ட ஒழுங்குகள் இருக்கோ அத வந்து நம் பூமியில வர்ற நமக்கு தெரிவிப்பது, மனுஷர்கள் தெரிவிப்பது. ஏன்னா பைபிள் என்ன போட்டிருக்கு, thy kingdom come. நம்ம எல்லாத்துக்கும் அந்த அந்த ஜெபம் தெரியும். ஓகே, கர்த்தர் நமக்கு உதாரணப்படுத்தி கொடுத்த ஜெபம். ஓகே, பரலோகத்தில் இருக்கிற நம்ம எங்கள் பிதாவே, heavenly father in heaven, thy kingdom come. அங்க போட்டிருக்கு, உன்னுடைய ராஜ்யம் வருவதாக, thy will be done on earth as in heaven. இதுதான் நம்ம ஜபிக்கிறோம். அப்படின்னா கர்த்தருடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவோட நோக்கம் என்ன? அவருடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை, அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டுவதற்கு, அந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவருக்கு என்ன தேவை? நம்ம அவருடைய சீஷர்கள் தேவை, அவருடைய ஜனங்கள் தேவை. அவர்கள் அது கட்டுவதற்கான ரகசியங்களை இவங்க பெற்றாதான் இவங்க கட்ட முடியும். விளங்குதுங்களா? அவங்களுக்கு கையில எந்த ஒரு பொருள் இல்லாம ஒரு 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 செய்தியா ஒரு 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 ஜாமர் ஒரு வேலையை செய்ய சொன்னா உங்களால செய்ய முடியாது. இப்ப சொல்றாரு, கர்த்தரோட ராஜ்யத்தை கட்டும்படியாக அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு? நமக்கு அந்த சபை கொடுத்திருக்காரு. அப்படின்னா அவரு அந்த ராஜ்யத்தை கட்டணும்னா, அவரோட ராஜ்யம் கட்டுனா அதற்கு தேவையான பொருட்கள் என்ன? அதுக்கு என்னென்ன, எப்படியா கட்ட வேண்டும்? சரிங்களா? அதனுடைய வனைப்புகள் எப்படி இருக்க வேண்டும், இணைப்புகள் எப்படி இருக்க வேண்டும், அஸ்திவாரங்கள் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் வந்துட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள். இதைதான் இயேசு கிறிஸ்து நமக்கு தெரிவிக்கிறார். இதுதான் நமக்கு நற்செய்தி என்று நமக்கு அறிவிக்கிறோம். சோ gospel means kingdom. Gospel means so he thought how to live in the highest order of life that would bring peace on earth and goodwill toward men and their hearts. கர்த்தருடைய ராஜ்யத்துல என்ன இருக்குது? நீதி இருக்குது, சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஒரு நமக்கு கர்த்தர் வந்துட்டு ஒரு இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் வாட் யூ கால் ஆர்டர். எஸ், குட். ஓகே, முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய காரியங்கள், நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இதுதான் அவரோட ராஜ்யத்துல அடங்கி இருக்குது. சோ அதெல்லாம் வந்துட்டு மனிதர்கள் வாழ்க்கையிலும் அவருடைய இருதயத்திலும் புகுத்தும்படியாக தான் இந்த சுவிசேஷத்தை கர்த்தர் நமக்கு அறிவிக்க சொல்லியிருக்கிறார். ராஜ்யத்துவம் என்ன அப்படின்னு. அப்பதான் நீங்க ஒரு ஒரு காரியத்தை வந்துட்டு ஒரு மனுஷங்கிட்ட போய் சொல்றீங்க,
உங்ககிட்ட ஒரு திட்டம் இருக்குது, அல்லது உங்களுடைய எண்ணங்களை வந்துட்டு உங்ககிட்ட ஒரு எண்ணம் இருக்குது. ஓகே, ஒரு காரியத்தை செய்யணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு. அந்த வீடு கட்டுறதுக்கு நீங்க திட்டம் போட்டுருக்கீங்க. ஆனா அத செய்யக்கூடிய ஆட்கள் அங்க இருக்கிறாங்க, தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஆனா அந்த திட்டத்தை நீங்க அவங்களுக்கு அறிவித்தாதான், உங்களுடைய திட்டம், உங்களோட வரைபடத்தை நீங்க அவங்க கொடுத்தாதான் அதன்படி அவங்க செயலாற்ற முடியும், அதன்படி அவங்க செய்ய முடியும். அதே மாதிரிதான் கர்த்தர் கர்த்தர் சொல்றாரு, என் ராஜ்யம் வருவதாக, கர்த்தருடைய ராஜ்யம் பூமிக்கு வருவதாக அப்படின்னு. அப்படின்னா அவர் ராஜ்யம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்பதான் அது நம்ம அதற்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும், அதன்படி நம்ம வாழ முடியும். இன்னொன்னு என்னன்னா, நினைச்சுக்கிட்டாங்க, ஓ, கர்த்தருடைய ராஜ்யம் வந்துட்டு என்னன்னா, நம்ம ரட்சிப்புக்குள் வந்துட்டோம், இனி அவரோட வருகைக்காக காத்திருப்போம், அவர் வந்து நம்மள கொண்டு போயிடுவாரு, அவ்வளவுதான். இல்ல இல்ல, கர்த்தரோட ராஜ்யம் என்னன்னா, இப்போ இங்க நம்ம மத்தியில, ஓகே, கட்டும்படியாக கட்டும்படியாக. அதான் பைபிள் போட்டிருக்குது, என்னது, இதோ த கிங்டம் ஆஃப் காட் இஸ் இன் த மிட்ஸ் ஆஃப் யூ. உங்களுடைய மத்தியில கர்த்தரோட ராஜ்யம் இருக்கிறது. அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து தான் அந்த ராஜ்யமா இருக்கிறாரு. அவர் தான் ராஜாவா இருக்கிறாரு. அவர் தான் அந்த ராஜாவா இருக்கிறாரு. சோ அவரு நமக்குள்ளால வாழ்றாரு. ஆவியின் மூலம் வாழும் போது அவரோட ராஜ்யத்தின் ரகசியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள கஷ்டமே இருக்காது. ஆஹ் அது ஒரு கடினமும் இருக்காது. நம்ம என்ன செய்யணும்னா, அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் என்னென்ன சொல்றாரோ, அவர் எப்படி பேசுறாரு நம்ம கிட்ட, இப்ப ஆவியானவர் மூலம் பேசுறாரு, அவரோட வார்த்தை மூலம் பேசுறாரு. அவர் ஆவியார் மூலம், நம்மளோட வார்த்தை மூலம் அவர் பேசுறாரு. அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர் யார் என்று, சரிங்களா, அவர் யார் என்று அவர் ஆவியானவர் நமக்கு அன்றாடம் தெளிவுபடுத்தி, அதாவது இட்ஸ் பை லேயர். அவர் வந்துட்டு நமக்கு, நேத்து அவர் குறித்து நீங்க ஒரு காரியத்தை அறிஞ்சிருப்பீங்க, அவர் இப்படியா இருக்காங்க. ஆனா இன்னொரு மறுநாள் வந்துட்டு ஆவியானவர் வந்துட்டு அதற்கு மேலாக ஒரு காரியத்தை உங்களோட போட்டு, கர்த்தர் இதுக்கு மேலாகவும் இருக்கிறாரு, இப்படியும் இருக்கிறாரு, இந்த மாதிரி காரியங்களும் நமக்கு செய்வாரு அப்படின்னு என்ன சொல்றாரு, ஆவியார் நமக்கு புது புது காரியங்களை நமக்கு எப்போது தெரிவித்துக் கொண்டே இருப்பாரு. எப்ப? நீங்க அவரோட இணைஞ்சிருக்கும் போது. நம்ம சொல்ல முடியாது, இந்த மாதிரி கர்த்தரோட ராஜ்யத்தினால அர்ஜிக்க முடியல, அவருக்குள்ளாக இருக்கிறது என்னென்ன இருக்குது எனக்கு தெரியல அப்படின்னு. இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இப்ப பிதாவோட கர்த்தரை வலது புறத்து அமர்ந்து இருக்கிறாரு. இருப்பினும் அவர் நமக்கு தன்னுடைய ஆவியை அனுப்பியிருக்கிறார், பரிசுத்த ஆவி அனுப்பி இப்ப நம்மளோட கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இப்ப அங்க என்னென்ன நடக்குதோ அதெல்லாவற்றையும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் சித்தம் என்ன என்றது நம்ம ஆவியானவர் நமக்கு சொல்லுவார், காட்டுவார். கர்த்தருடைய ராஜ்யத்துல எப்படியாக இருக்க வேண்டும், எப்படி எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும், எதை நம்ம முக்கியம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவரு நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். அதை நம்ம அறியணும். அதை அறிஞ்சாதான் நம்ம அதை உணரணும். ஆவியானவர் இருக்கிறாரு, நமக்கு இருக்கிறாரு, போதிக்கிறதுக்கு தான் அவர் இருக்கிறாரு. அப்படி அந்த உணர்வு இருக்கும் போதுதான், உணர்ந்தால்தான் நாம் அவருடைய ராஜ்யத்தை கொடுத்த ரகசியத்தை இன்னும் அதிகமான அளவு புரிஞ்சுக்க முடியும். அதை பற்றி நம்ம என்னது உறுதிப்படுத்த முடியும். உங்க வாழ்க்கையை நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். சரிங்களா? நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா, தானியல் வந்துட்டு கர்த்தரோட ராஜ்யத்தை குறித்து பேசியிருக்கிறார். தானியல், நம்ம தானியல் எடுத்துக்கிடுவோமா? தானியல் 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம், யாராவது ஒருத்தர் தமிழ்ல. தானியல் 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை யாராச்சும் வாசிக்கிறீங்களா? 2:46. தானியல் 2:44. 44. ஓகே. ஆமா ஆமா ஆமா. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவது இல்லை. ஒரு கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும்
களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்குனதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும். ஆமீன். ஆமென். இங்க என்ன தானியேல் சொல்றாருன்னா, கர்த்தரோட ராஜ்யம் நீங்க அறிஞ்சு கொண்டீங்கன்னா, ஓகே, அதனுடைய ரகசியங்கள் இதுதான். அவரோட ராஜ்யம் வந்துட்டு அழியாதது, நித்தியமானது. ஏன்னா நாம் பாக்குறோம், நான் பல சில கடந்த வாரங்களை பார்த்தோம். 2 ராஜ்யங்கள் உங்க பூமியில இருக்குது. ஒன்று வந்து கர்த்தரால கட்டப்படுகின்ற ராஜ்யம், இன்னொன்று வந்துட்டு பிசாசானவன் ஆளக்கூடிய ராஜ்யம். சோ ஆகையினால நம்ம கர்த்தருடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும் என்று இந்த விஷயத்தை இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சிருக்க வேண்டும். இது வந்துட்டு யாராலும் மாற்ற முடியாது. இது உறுதிப்பட்ட ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தி, அதாவது கர்த்தருடைய ராஜ்யம் என்றென்றும் இருக்கும். ஓகே, இது வந்துட்டு நற்செய்தி. இது வந்து ஒரு செய்தி. இதை வந்து நம்ம அறிஞ்சுக்கணும். அறிந்தால்தான் பிசாசானவன் நமக்கு எதிராக வரும்போது கூட உங்களுக்கு தெரியும். ஏன்னா பிசாசானவன் எதற்காக வரான்? நம்ம அந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியாம இருந்தாதான் அவனால அவன் நம்மளை மேற்கொள்ள முடியும். சரிங்களா? அவனோட ராஜ்யத்துக்குள்ள தந்திரமா கொண்டு செல்லுவான். ஆனா நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, அவருடைய ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யம் என்னவானது, எப்படியாப்பட்டது, எப்படி மகத்துவமானது, அங்கு என்னென்ன உண்டு அப்படி நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பிசாசானவன் அவன் உங்களை வஞ்சிக்க முடியாது. எப்படி ஆதாமியும் ஏவாளையும் எப்படி வஞ்சித்தானோ அதே மாதிரி அவன் நம்மள வஞ்சிக்க முடியாது, ஏமாத்த முடியாது. ஏன்னா அவரு கர்த்தர் வந்துட்டு எல்லாத்தையும் ஆவின் மூலம் உங்களுக்கு தெரிவிச்சிருவார். ஆவின் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறார். அதை நம்ம பார்க்கணும். அந்த சொன்னேனே, லூக்கால முன்ன சொன்ன, லூக்கா 17 போட்டிருக்குது, behold the kingdom of God is in the midst of you. இந்த மிட்ஸ் அப்படின்னா நீங்க கர்த்தரோட ராஜ்யத்துல வாழும் போது இன்னொரு ராஜ்யம் வந்து உங்களை ஆளுகை செய்ய முடியாது. புரிஞ்சுங்க என்ன சொல்றேன்னு? நம்ம ஒரு தேசத்துல இப்ப நீங்க வந்துட்டு உங்க நாட்டுல ஒரு குடிமகனா இருக்கும் போது இன்னும் ஒரு நாட்டு அரசாங்கம் வந்து உங்களை வந்து கையாள முடியாது. நீ எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு. ஏன்னா உங்களோட உரிப்பு வந்துட்டு இப்ப இந்த தேசத்துல இருக்கிறதுனால நீங்க அந்த தேசத்துல உள்ளவங்க, உங்களை யாரும் அங்கிருந்து பறிக்க முடியாது. இதுதான் வந்துட்டு இந்த செய்தியை வந்துட்டு அநேகர் வந்துட்டு மறந்து போறது இல்ல. அத ஜனத்துல அந்த கவனம் செலுத்தாம போயிடுறாங்க. அதனாலதான் ஈஸிலி they've been deceived by the evil one easily. சொல்லுவான் இல்ல, எப்படி அவன் இயேசு கிறிஸ்துவ வஞ்சிக்க பார்த்தானா சரிங்களா, பொய்யினால. ஆனா இயேசு வந்துட்டு தன் வார்த்தையினால, கர்த்தருடைய வார்த்தையினால அவனை அவனை எதிர்த்து நின்றார். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் பிசாசானவன் அவனுடைய திட்டத்துக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு சில வஞ்சனமான பொய்யோ அல்லது வாசிகளை கொடுத்து உங்களை அப்படியே வசிக்க போது நீங்க என்ன செய்யணும்னா, கர்த்தரோட ராஜ்யத்தில் கர்த்தரோட ராஜ்யத்தின் பிள்ளைகளான நாம், அவருடைய ராஜ்யம் என்னது, இப்படியாப்பட்டது நீங்க அறிஞ்சிருக்கும் போது நீ அவனே எதிர்த்து நிற்கலாம். இல்ல, இதுதான் கர்த்தர் ராஜ்யம், உன்னால என்ன நீ வெளியே அங்கிட்டு போ அப்படின்னு நம்ம அவனை எதிர்த்து நின்று அவனை துரத்த முடியும். சரிங்களா? சோ கர்த்தருடைய ராஜ்யம் என்ன? யார் கர்த்தரோட ராஜ்யத்துல யார் ஆளுகை செய்கிறார்? ஓகே, இயேசு கிறிஸ்து ராஜாவா இருக்கிறார். சரிங்களா? அந்த அந்த செய்தியை தான் நம்ம வந்துட்டு காஸ்பல் ஆஃப் த கிங்டமாக, ஓகே, ரட்சிப்பின் சுவிசேஷமாக நம்ம இந்த பூமிக்கு அறிவிக்கணும். சோ இது வந்து சும்மா சாதாரணமா சொல்லிட முடியாது. அதனுடைய ஆழமான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சாதான் அவங்களுக்குள்ளாக, ஓகே, அதை கேட்கறவங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 விசுவாசம் உறுதிப்படும். அவங்களுக்கு விசுவாசம் உறுதிப்படும், ஒரு நிச்சயம் வரும் அவங்களுக்குள்ளாக. இப்படியா, இதுதான் கர்த்தரோட ராஜ்யமா அப்படின்னு அவங்களுக்குள்ளாக ஒரு உற்சாகம் ஏற்படும். சரிங்களா? So the gospel announces that Jesus, okay, ரட்சிப்பு என்னன்னா, இந்த ரட்சிப்பின் ராஜ்யத்தின் செய்தி என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டு நமக்கு இந்த ராஜ்யத்துக்குள்ள நுழையறதுக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையறதுக்கான எல்லா காரியங்களும் நமக்காக அவர் செய்து முடித்து விட்டார். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா,
அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைவதற்கு நம்ம அவர் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். யார் மேல? அந்த ராஜ்யத்தின் ராஜா மேல நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும். அந்த ராஜ்யத்தின் ராஜா மேல நம்ம விசுவாசம் வைக்கும் போது நாம் அந்த தேசத்துல அவருடைய ராஜ்யத்துல நம்ம குடிமகனாக ஆக முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாதபடி இதுதான் வந்துட்டு நம்ம பிரசங்கிக்க வேண்டும். இந்த செய்தியை தான் நம்ம போய் பிறருக்கு சொல்ல வேண்டும். இதுதான் கர்த்தருடைய ராஜ்யம். இப்படிதான் ராஜ்யம் கர்த்தர் இருக்கிறாரு. அவர் ராஜ்யத்தை இதெல்லாம் இப்ப நான் திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்ல தேவையில்லை. அன்னைக்கு சொல்ல தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். கர்த்தரோட ராஜ்யத்துல என்னென்ன அடங்கி இருக்கு. ஏன்னா அந்த பல வாரங்களா பேசிக்கிட்டு வராங்க. செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் திருப்பியும் போயிட்டு கர்த்தரோட ராஜ்யம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா கர்த்தர் இதுதான் தேசம் சொல்றாரு. நமக்கு ஏசு என்ன சொல்ற, சிஷ்யருக்கு போய் இவருடைய ராஜ்யத்தை பிரீச் த காஸ்பல் அதான் சொல்றாரு. கர்த்தரோட ராஜ்யத்தை பத்தி பேசு அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அப்புறம் மார்க் 1:14 கூட அவர் என்ன போட்டிருக்கிறாரு, கர்த்தரோட ராஜ்யத்துல முதலாவது அவர் கர்த்தர் ராஜ்யத்துல என்ன வேணும் அங்க இஷ்யூ டிபார்ட் ரிப்பெண்ட் அண்ட் what எடுத்துங்க மார்க் 1:4 மார்க் 1:4 மார்க் 1:4 14 சாரி 14. ஆமா 14. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமென். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். எந்த சுவிசேஷம்? கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை நீங்க என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணுமா? இது கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு வந்துட்டு விசுவாசம் தேவை. நீங்க உங்க சரீரத்தால் போக முடியாது. அதான் சொல்ற, மனம் திரும்பி அவருடைய செய்தியை, அதாவது அந்த நெற்செய்தியில நீங்க விசுவாசம் கொள்ளுங்க. அவருடைய ராஜ்யத்தின் நற்செய்தியில அவரு குறித்து நீங்க விசுவாசம் போது இதுதான் நம்ம பிரசங்கிக்கணும். சும்மா போயிட்டு நம்மளுடைய அனுபவங்களையோ நம்மளுடைய ஏன்னா கர்த்தர் இது செய்தாரு அது செய்தாருன்னு அதெல்லாம் சொல்லலாம். சாட்சியா ஒரு காலகட்டங்களை சொல்லலாம். ஆனா அதுவே உங்களுடைய சுவிசேஷமா இருக்கக்கூடாது. நம்மளுடைய சுவிசேஷம் வந்துட்டு இயேசு என்ன சொன்னாரோ அதை சொல்றதுதான் நம்மளோட வேலை. ஓகே, preaching the gospel, preaching what the apostles, teachings of the apostles. இதுதான் போயிட்டு நம்ம இயேசு கிறிஸ்து வந்து அப்போஸ்தலருக்கு போதித்தாரு. அந்த போதிப்பை அவர் நமக்கு அப்போஸ்தலருக்கு நமக்கு கொடுத்திருக்காரு. இதை நம்ம வந்துட்டு பிறருக்கு சொல்ல வேண்டும். என்னன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தை கொடுத்த நற்செய்தி. அங்க முதலாவது என்ன இருக்க வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அப்புறம் விசுவாசத்தினால அவரோட ராஜ்யத்துக்குள்ள நுழையும்படியாக. அதே மாதிரிதான் பவுல் வந்துட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கை 28வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 28வது அதிகாரம் 30-31 வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 28:30-31. பின்பு பவுல் தனக்காக வாடகை வாங்கி இருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். பவுலும் எந்த சூழ்நிலையிலும் சரி, அவரு பவுல் மவுத்தான இடத்துல அவரும் போற இடங்கள்லாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை, கர்த்தரோட ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷம், கர்த்தரை பற்றிய சுவிசேஷம்னா கர்த்தரோட ராஜ்யத்தை பற்றிய சுவிசேஷத்தை அவர் சொல்லி மனம் திரும்பும்படியாக. அப்ப நம்ம 1 கொரிந்தியர் 4:20 பாக்குறோம். நீங்க திருப்ப வேண்டாம், குறித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 4:20 the kingdom of God which is power. Okay, kingdom of God is its power. Alright. ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பேசும்போது அங்க என்ன இருக்குன்னா வல்லமை இருக்குது. ஒரு ராஜாவாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ராஜாவா இருக்கிறது அவர்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரம் எங்கிருந்து வருதுன்னா அவர் பிதாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்துல அவர் என்ன செய்யறாரு? செயல்படுகிறாரு. அதனால கர்த்தரோட ராஜ்யத்துல பெரிதான ஒரு வல்லமை இருக்கு. ஓகே, பவர்.
ஆளுகை செய்ய, அரசால அடக்குவதற்கு. அதனாலதான் பைபிள்ல போட்டுக்கு நம்ம வாசிக்கணும் புதிய ஏற்பாடுல, நீர் எதை அங்க கட்டுறீர்களோ அது இங்க கட்டப்படும் என்று. நம்ம என்னென்ன இங்க கட்டுறோமோ அது பரலோகத்திலும் கட்டப்படும் என்று. சோ அதனால கர்த்தருடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது அங்க சும்மா ஒரு அரசு மட்டும் அல்ல. அந்த அரசுக்கு ஏற்ற ஒரு அதிகாரங்கள் உண்டு, வல்லமை உண்டு, அதுக்கான ஒரு ஆட்சியின் அமைப்பு உண்டு, அங்க ஒரு ஒழுங்கு உண்டு. சரிங்களா? அப்பொழுதுதான் அதனுடைய செயல்பாடு வந்து ஒழுங்காகும். ஒரு தேசம் என்று சொல்லும்போது அங்க ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா அவர் ஒழுங்கா சரியான முறையில அந்த அந்த ஒரு நாட்டை அவர் வழி நடத்தும் போதுதான் அந்த நாட்டுல சேமம் உண்டாகும், சமாதானம் இருக்கும், நன்மை வரும். அப்படி அந்த அரசாங்கத்திலேயே அல்லது தலைமைத்துவத்திலேயே ஒரு குழப்படியாக இருந்தா, நீதி இல்லை, ஓகே, நேர்மை இல்லை, ஏன்னோ அப்படியாப்பட்ட காரியங்கள் இல்லாத போது அங்க என்ன நடக்குதுன்னா அந்த அரசாங்கத்துல வந்து குழப்படி வரும். அது மட்டும் இல்லாம அங்க சச்சரவு வரும், அங்க ஒற்றுமை இருக்காது. சரிங்களா? அதான் இப்ப நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சுற்றில பாருங்க, நம்ம தேசம், நம்ம சுற்றில இருக்கிற தேசம், நேஷன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் என்ன நடக்குது, இதுதான் நடக்குது. சோ அதனால ஆனா கர்த்தரோட ராஜ்யமும் அப்படியே இல்லை. கர்த்தரோட ராஜ்யத்துல வந்துட்டு நம்ம பாக்குறோம். அப்புறம் இன்னும் அடுத்த பாடங்களை பார்க்க போயிடும் எப்படியாக அவருடைய ராஜ்யம் அடங்கி இருக்குதுன்னு பாக்குறோம். சரிங்களா? அப்புறம் மத்தியூல போட்டிருக்குது, blessed are the poor in the spirit, for theirs is the kingdom of heaven போட்டிருக்கு. மத்தியூ 5:3-6 இருந்து போட்டிருக்கு. blessed are the poor in the spirit, ஆவியில எளிமை உள்ளவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை, அவர்களுக்கே கர்த்தருடைய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழ்மை. நம்ம போன வாரம் கூட பாஸ்டர் பேசியிருக்காங்க. ஓகே, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை காண்பார்கள். அவர்களுக்கு அந்த ராஜ்யம். அப்படியே நம்ம எப்போதும் தாழ்மையில தாழ்மையாக எளிமையாக இருக்க வேண்டும். இது எளிமை தானே ஆமா. அப்படின்னா பெருமையா இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தான் தெரியுமே, இது தெரியுமா, அது தெரியுமே. ஓ, ஆவிலையா, எனக்கு இப்படி பேச தெரியும், ஆவில அது செய்ய முடியும், இது செய்ய முடியும், விசுவாசம் வரட்டுமே. கர்த்தருக்கு அதெல்லாம் பெரிய காரியம் அல்ல. ஓகே, அதெல்லாம் வந்துட்டு those are the benefits. ஓகே, அந்த கர்த்தருக்கு செய்கின்ற நம்ம செய்யற ஊழியம் பாத்தீங்களா, மினிஸ்ட்ரி, அதெல்லாம் வந்துட்டு those are the பேக்கேஜ். அந்த பேக்கேஜ். ஓகே, ஆனா முக்கியமா இருக்கிறது, முக்கியமான காரியம் வந்துட்டு நம்ம கர்த்தருக்கு முதலாவதாக அவரோட ராஜ்யத்தின் மூலம் நம்ம அடங்கி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பேக்கேஜ் நமக்கு வந்து சேரும். சரிங்களா? அந்த பேக்கேஜ் வந்து நம்ம முழுமை அடையும். அது மட்டுமல்ல, லூக்கா 22வது அதிகாரம் 22வது அதிகாரம் எடுத்துங்க. இதுல ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். நல்ல 22வது அதிகாரம் லூக்கா 22:28-30 வரைக்கும் வாசிங்க. நம்ம பாக்குறோம், முன்ன மத்தியில பார்த்தோம் ஆவியில எளிமையா உள்ளவர்களுக்கு கர்த்தருடைய ராஜ்யம் அப்படின்னு போட்டிருக்குது. இங்க லூக்கால வந்துட்டு எப்படி போட்டிருக்குது, வாசிங்க. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். ஆமென். பாருங்க, இது எனக்கு ரொம்ப நான் இதை படிச்சப்ப எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகமா இருந்தது. நம்ம மத்தியில பார்த்தோம் எளிமையா இருக்கிறது போது. ஓகே, ஆனா இங்க வந்துட்டு நம்ம எல்லா வகையா அதாவது நம்ம கிறிஸ்துவன்னு சொல்லிக்கும் போது நம்மளோட வாழ்க்கை தேசவாய் நம்ம எப்போது சொல்லுவோம், the life of a Christian is not a bed of roses. ஓகே, கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து நல்லா பஞ்சுமெத்த போல இருக்காது. இருக்குன்னு யாரும் சொன்னாங்களா, அது முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க, தவறு. ஆனா இயேசு கிறிஸ்துவே அவர் உயர்த்தப்படுறதுக்கு முன்பாக அவர் அனுபவித்த அவர் சென்ற அந்த வழிகளை பார்க்கும்போது ரொம்ப ஒரு கடினமான பாதையா இருந்தது இல்லையா? ஆனா அங்க லூக்கால என்ன போட்டுக்காரு கர்த்தரு, those who stood by me in my trials, என்னோடு கூட
அந்த கஷ்டமான சூழ்நிலையில வந்தீங்கல்ல, அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை சொல்லும்போது அவர் நமக்குள்ள இருக்கிற நம்ம அவர் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம இந்த கடினமான சூழ்நிலை சிந்து போட்டு நம்ம இருந்திருக்கோம். அதை நம்ம சகிச்சுக்கிட்டு அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஓகே இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, உங்களை நான் அந்த ராஜ்யத்துக்குள்ள ஓகே அங்க பந்தியில வந்துட்டு நம்மளோட கூட அவர் என்ன நம்மளை அழைக்கிறாரு. அவரு கூட அமர்ந்து அந்த பந்தியில நம்மள வைக்கவேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லப்படி த்ரோன் அவரோட ராஜ்யத்துல அந்த த்ரோன் வைக்கணும்னு சொல்லிக்கிறாரு. த்ரோன் என்னமா சிங்காசனத்துல நம்ம உட்கார வைக்கும், உட்கார்ந்து ஜனங்களை நம்ம என்ன சொல்லுவோம் ஜட்ஜ் பண்ணுவோமா. those who stood by God stood by me in my trials. அவரோடு கூட இப்போ உங்க பாருங்க, இயேசு அவர் என்ன சொல்றன்னா, இயேசு நிமித்தம் நாம் பல வகையான சோதனைகளுக்கு ஆளாகுவோம், பல வகையான சவாலுக்கு நம்ம கொண்டு செல்வோம், சரிங்களா, முட்டுகளை நம்ம சந்திப்போம். ஆனா கர்த்தர் சொன்ன, நீங்க நீ தொடர்ந்து சோர்வடையாம ஓகே என்னோட நீங்க வந்தீங்கன்னா நிச்சயம் இந்த 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 ப்ராமிஸ் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவரோடு நம்ம உட்கார்ந்து பந்தியில உட்காருவோம், அவரோடு கூட நம்ம நியாயத்திற்கு செய்வோம்னு போட்டிருக்கிறாரு. சரி, இது வந்து எனக்கு பெரிய ஒரு உற்சாகமா இருந்துச்சு. யாராவது வந்து நீங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு ரொம்ப உபத்திரத்துக்கு போயிட்டு இருக்கீங்களோ, அல்லது கிறிஸ்துவருடைய ஊழியத்துல நீங்க கஷ்டத்துல இருக்கீங்களோ, கஷ்டமாக இருக்கிறதோ, அல்லது ஏன்னா சவால்கள் ஏறாம இருக்கோ, உங்களுக்கு இது ஒரு உற்சாகமாக இருக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்ல, படிக்கு இதுதான் பாருங்க, ஒரு விசுவாசி, ஒரு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் வந்துட்டு கர்த்தரோட ராஜ்யத்தை அறிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிசாசை மேற்கொள்ள சுலபமா இருக்கும். அதனாலதான் பிசாசானவன் அவனுடைய கிறிஸ்துவர்களுக்கு அல்லது தேவனோட பிள்ளைகள் இயேசுவோட ராஜ்யத்தை குறித்து அறியாம இருக்கிறது அவனுக்கு இன்னும் சந்தோஷம். ஏன்னா அறிஞ்சிட்டாங்கன்னா அவனோட ராஜ்யத்துல ஒரு பிளவு வரும், அவனோட ராஜ்யம் நிலைத்து நிக்காது. அதை எப்படியாவது ஜனங்க அறியாம இருக்கணும்ன்றதுக்காக தான் அவன் வந்துட்டு என்னது பல வழிகளை நமக்கு எதிராக கொண்டாடுவோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, பாக்குறோம், எபிசியன் கூட போட்டிருக்குது, எபிசியன் போட்டிருக்குது. பவுல் இப்படியே ஜபிக்கிறாரு, மே த ஐஸ் ஆஃப் யோர் wisdom okay enlighten, உங்களுடைய விஸ்டம் வந்துட்டு என்லைட்டன் பண்ணுங்க, ஞானம் வெளிச்சத்துக்குள் வரும்படியாக, அறிவு கண்களுக்கு திறக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன். என்ன எதற்காக? கர்த்தருடைய ரகசியங்களையும் அவர் ராஜ்யத்தின் ரகசியங்களை நம்ம அறிஞ்சு கொள்ளும்படியாக அவர் ஜபிக்கிறேன்னு போட்டுக்கிற எபிசியர்ல. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ வாட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட். கர்த்தருடைய ராஜ்யம் என்ன வந்து சுவிசேஷம், கர்த்தருடைய குட் நியூஸ் ஆஃப் தி கிங்டம். இதுதான் வந்துட்டு கர்த்தருடைய ராஜ்யம் என்ன, அதை நீங்க எப்படியாக நீங்க வெளிப்படுத்தணும், அதை நீங்க அறிஞ்சாதான் நம்ம சொல்ல முடியும். அதான் தமிழ்ல பழமொழிக்கு நிறைய தெரியும் இல்லையா, நம்ம என்னது பானை ஓகே பாத்திரத்துல சோறு இருந்தாதான் நம்ம அகப்பையில எடுக்கும்போது வரும்னு சொல்லுவாங்க. பானையில சோறு இருந்தாதான் அகப்பையில நம்ம எடுக்கும்போது வரும். அங்க பானையில அல்லது பாத்திரத்துல ஒண்ணு இல்லைன்னா நீங்க என்னத்தை எடுக்க முடியும்? ஒண்ணு எடுக்க முடியாது. அதனால நீங்க கர்த்தருடைய சுவிசேஷத்தை போய் பிறருக்கு சொல்லணும், போய் பிரசங்கிக்கணும்னா முதலாவதாக கர்த்தருடைய சுவிசேஷம் என்னன்னு நம்ம அறிஞ்சிருக்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம், கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம அறிஞ்சிருக்க வேண்டும், அவரோட ராஜ்யத்துக்கு. அப்பொழுதுதான் நீங்க போய் சரளமாக என்ன செய்வாங்க, ஆவின் ஏவுதல்னால நீங்க பிறருக்கு போயிட்டு அவரோட ராஜ்யத்தை நம்ம பிரசங்கிக்க முடியும். அவரோட ராஜ்யம் என்ன என்று தெரியாது, முழுமையா தெரியாதபடிக்கு தெரியாமல் இருந்தால் அவரோட ராஜ்யத்தை குறித்து நமக்கு பிறருக்கு போய் சொல்ல முடியாது. இதுதான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு. அவர் என்ன ரகசியங்களை நமக்கு, ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர் நேச்சர் மூலமாக அதாவது என்னது நேச்சர் என்னதுங்க, அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் தி கிங்டம், நேச்சர்னா தமிழ்ல இயற்கை. இயற்கை மூலம் நமக்கு அவரு சொல்லுங்க. எஸ் கரெக்ட். இயற்கை மூலமாக அவர் நமக்கு தெரிவிக்கிறார்.
ஓகே, நம்ம அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் த கிங்டம் அடுத்த பாடத்தை போகும்போது ஒரே அவர் வந்துட்டு ஏன் கர்த்தர் வந்துட்டு அவருடைய ராஜ்யத்தை வந்துட்டு என்னது இயற்கை மூலமாகவும் அல்லது பேரபிள்ஸ் மூலமாகவும் அவர் நமக்கு தெரிவிக்கிறாரு. ஏன்னா நம்ம பாக்குறத தான் நம்ம நம்புறோம். நம்ம பாக்குறோம், நம்ம கேட்கறத நம்ம இன்னும் அதிகமாக நம்புறோம். அதனால இயற்கை மூலம் வந்துட்டு கர்த்தர் சில காரியங்களை சொல்லி இப்படிதான் கர்த்தரோட ராஜ்யம் இருக்குது, கர்த்தரோட ராஜ்யம் ஒரு நிலத்தை போல, ஒரு விதைய போல அது மாதிரி அநேக காரியங்களை நம்ம பாக்குறது, எதை பாக்குறோமோ அதன் மூலம் நமக்கு செய்தி கொடுக்கிறாரு. நமக்கு செய்தி பாருங்க, நம்ம கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்தோம்னா கர்த்தர் ஆதியில முதலாவதாக எதை படிச்சாரு? இயற்கைகளை படிச்சாரு. இயற்கையை படிச்சாரு. பிறகுதான் இயற்கை அப்புறம் என்னது அனிமல்ஸ், மிருகங்கள் அதெல்லாம் படிச்சுட்டு கடைசியாக தான் மனுஷனை படிச்சாரு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, நான் பாக்குறது ஒவ்வொரு காரியம் நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து கர்த்தர் வந்து ஒரு செய்தி வச்சிருக்கிறாரு. நம்ம பாக்குற காரியங்களை நமக்கு முன்பாக நடக்கிற காரியங்கள் மூலம் கர்த்தர் சில செய்திகளை நம்ம கொடுக்கிறார். ஏன்னா அப்போது நமக்கு சுலபமாக, எளிமையாக, எளிதாக நம்ம புரிஞ்சு கொள்ள. ஏன்னா நம்மளோட அறிவு வந்துட்டு அப்படியாக இருக்குது. நம்ம எதை கேட்கிறோமோ, எதை பாக்குறோமோ அதை வந்துட்டு நமக்கு உடனடியாக நம்முடைய இதயத்துல நம்முடைய அறிவுக்குள்ள போய்கிறது. அதனால நம்ம கத்துக்கொள்ள நமக்கு சுலபமா இருக்குது. அதனாலதான் நம்ம பாடம் வந்து 7வது பாடத்துல பாக்குறோம், கர்த்தரை வந்துட்டு அதிகமான நேரத்துல வந்துட்டு இந்த மாதிரியான உதாரணங்களை கொடுத்து நம்ம கூட பேசுறாரு. நான் சிம்பாலிக்லி பாக்குறோம். தமிழ்ல அதிகாரம் 7வது பாடம் ராஜ்யத்தின் புரிந்து கொள்ளுதல். ஓகே, பாருங்க, இது என்னமோ ரிப்பீட்டேஷனா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். நான் படிக்கும் போது எனக்கு ரிப்பீட்டேஷன் மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் அதுக்குள்ளாக வேற விஷயங்கள், அர்த்தங்கள் உண்டு. அதனால கொஞ்சம் கவனம் செலுத்தினா நமக்கு இதனுடைய ஆழமான காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். So the rich understanding of the kingdom of God are hidden in the word of God. சரிதாங்களா? கர்த்தருடைய அந்த என்னது புரிந்துணர்வு, தேவனுடைய ரிச் அதிகமான ஒரு ஆழமான அண்டர்ஸ்டாண்டிங், அறிவு வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையில அடங்கியிருக்கு. கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த அந்த ரகசியங்கள் ஆழமான முறையில கர்த்தருடைய வார்த்தையில அடங்கியிருக்கு. ஸோ அது வந்து சில நேரத்துல வெளிரங்கமாக நமக்கு கர்த்தர் வந்து அநேக நேரத்துல வெளிப்படுத்துவாரு. உதாரணத்துக்கு வந்துட்டு, ஓகே, the Bible often uses the natural word, right? Natural word தமிழ்ல ஓகே, ஆவிக்குரிய விஷயத்தை வேதமாக நம்ம சில நேரத்துல கர்த்தர் காமிக்கிறாரு. ரைட், ஆவிக்குரிய விஷயத்தை வந்துட்டு நேச்சுரல் வேர்ட், சாதாரணமான நம்ம அன்றாட பயன்படுத்துகின்ற வார்த்தையின் மூலம் அல்லது இயற்கையின் மூலம் நமக்கு அவரு வெளிப்படுத்துறாரு. இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம பார்க்கிறோம் படத்துல இந்த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னா தேவனோட மனவாட்டி தானே? எஸ், மனவாட்டி தானே? மனவாட்டி. ஓகே, மனவாட்டி. எஸ், கர்த்தருடைய மனவாட்டி என்பது யாரு? அவர் அப்படி யாரு குறிக்கிறாரு? அவரோட சபை குறிக்கிறாரு. சோ மனவாட்டி அதுல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு பெண், ஓகே, ஒரு ஆணுக்கு அந்த 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 ஆணுக்கு சொந்தமானது. அந்த பெண் வந்துட்டு அந்த ஆணுக்கு சொந்தமானவர். அதுதான் வந்துட்டு சொல்றாரு. அதே மாதிரிதான் இயேசு என்ன சொல்றாரு? சபையை பார்த்து, நீ என்னுடைய மனவாட்டியாக இருக்கிறாய், நீ என்னுடைய மனவாட்டியாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லும்போது இப்ப சாதாரண ஆளுங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப சுலபமா புரிஞ்சிடும். ஓ, நம்ம வந்துட்டு கிறிஸ்துவோட மனைவி அப்படின்னா, கிறிஸ்து வந்துட்டு அப்படின்னா ஒரு புருஷன் வந்துட்டு எப்படி ஒரு மனைவியை நேசிப்பாங்களோ அதே மாதிரிதான் கர்த்தரும் நம்மளை நேசிக்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு அந்த தொடர்பு வந்துட்டு ரொம்ப சுலபமா இருக்கும். அதை புரிஞ்சு கொள்ற அறிவு வந்துட்டு ரொம்ப சுலபமா இருக்கும். அதனால கர்த்தர் வந்துட்டு இயற்கை மூலம் வந்துட்டு
சரி அநேக காரியங்களை இயற்கை மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். அதே மாதிரிதான் கர்த்தருடைய ராஜ்யத்தை அவருக்கு நமக்கு தெரிவிக்கிறார். அண்டர்ஸ்டாண்டிங் த கிங்டம் ஆஃப் காட். அது மட்டும் போல அவர் சொல்றாரு பால், ஓகே, த வேர்ட் ஆஃப் காட், பாலை போல, கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு பாலை போலது. பால் பால்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும், லிக்விட். அப்படின்னா அது பேபிஸ்க்கு கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் உணவு. தெரியும், நமக்கு தெரியும். குழந்தைகளுக்கு பால் கொடுப்பாங்க அப்படின்னா ஆரம்ப காலங்கள்ல. அதே மாதிரி திருப்பிட்டு வந்துட்டு மீட் ஆஃப் வேர்ல்ட் போட்டுப்பாரு. மீட், இறைச்சி அல்லது அது கறின்னு சொல்லுவாங்க இந்தியாவில், கறி. அது வந்து கொஞ்சம் சாலிடான ஃபுட். அது வந்து பேபிக்கு உகர்ந்தது அல்ல, ஆனா முதியோர்களுக்கு உயர்ந்தது. ஓகே, பெரிய ஆளுக்கு அப்படின்னு நம்ம வளர்ச்சி கொடுத்தாங்க பேசுறாரு. பாலும் சாலிட் ஃபுட்டும், ஓகே, உணவு. பாலும் உணவு ஒண்ணு வந்து தண்ணீராக இருக்கும், ஒண்ணு வந்துட்டு கடிக்கிறதுக்குரிய உள்ள. அதனால அங்க வந்து அவர் என்ன சொல்றது, ஒரு வளர்ச்சி அங்க நமக்கு வெளிப்படுத்துறாரு. நீ ஏன் இன்னும் பேபியாவே இருக்கிறிய? நீ இந்த காலத்துல இப்ப இந்த கட்டத்துல நீ வந்து பெரிய மனுஷனாக நீ பிறருக்கு போதிக்க வேண்டிய அளவு இருக்க வேண்டியவர், நீ இன்னும் பேபியாகவே இருக்கு, இன்னும் குழந்தையாகவே இருக்குன்னு வசனங்க கர்த்தர் போட்டிருக்காரு வசனங்கள்ல. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். சோ அநேக நேரத்துல இந்த மாதிரியான வார்த்தைகளை கர்த்தர் கொடுறாரு. ஏன்னா யோவான் 16:25 வாசிங்க தமிழ்ல. ஏன் கர்த்தர் அப்படி சொல்றாரு? இந்த மாதிரியான இயற்கை குறித்து இயற்கை மூலம் நமக்கு தெரிவிக்கிறாரு. இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்போது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். ஆமென். உங்களுக்கு அறிவிப்பேன். அவர் என்ன சொல்றாரு, இப்போ உங்களோட புரிந்துணர்வு வந்துட்டு அந்த உவமைகளால் சொல்றேன். ஏன்னா இவ்வளவுதான் உங்களுக்கு புரியும். ஓகே, இதுக்கு மேல இப்ப நம்ம பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிறு பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்புறோம் இல்லைங்களா, அவங்களுடைய கவனம், ஓகே, பள்ளிகள் அனுப்புறோம் சின்ன சின்ன பிள்ளைங்களை, பாலியல் பள்ளிகளுக்குள்ள. அவங்களோட கவனம் வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துலதான் இருக்குமா. அதுக்கப்புறம் நீங்க என்ன பேசணும்னு அவங்களோட மூளைக்கு போய் சேராது, அவங்க அறிவுக்கு போய் சேராது, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இங்க இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு உவமைகளாக இப்ப சொல்றேன். ஏன்னா இது மூலம் வந்து உங்களுக்கு நல்லா புரியுது, நீங்க அறிஞ்சுக்குவீங்க. ஓகே, ஆனா வரக்கூடிய காலங்கள்ல அதான் சொல்றாரு, நான் வந்து இனிமேல் அந்த மாதிரியான உவமைகள் பேச போறதை நான் வெளிப்படையாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். பட் ஐ வில் டெல் யூ பிளெயின்லி அபவுட் த ஃபாதர். பிதாவை குறித்து உங்களுக்கு வெளிப்படையாக நான் பேச போகிறேன். இன்னும் மறைமுகமாக இளமறை காயாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது உவமைகளாகவோ நான் பேச மாட்டேன். ஆனா இப்ப வந்துட்டு நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான அந்த புரிந்துணர்வு இந்த கட்டத்துல தான் இருக்குது. அதனாலதான் உங்களுக்கு நான் உங்களுக்கு போதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஸ்டில் மெனி திங்ஸ். யோவான் 16:22-13 போட்டிருக்கு, still have many things to say to you, but you cannot bear them now. However, when the Spirit of truth has come, he will guide you into all truths. இன்னும் அதிகமான காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன், வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். ரகசியங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட ராஜ்யத்துக்கு கொடுத்த ரகசியங்கள், அதிகமான ரகசியம் உங்களை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் உங்களால அது தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு தாங்கிக்க முடியாது. ஆனால் அதெல்லாவற்றையும் உங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் வருவாரு. அவர் வந்துட்டு உங்களுக்கு எல்லாவற்றையும், எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு தெரிவிப்பார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஏளனமா பார்த்துடக்கூடாது. அவர் 3வது மனுஷன் தானே, அதனால அவர் முக்கியம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இப்ப இருக்கிறாரு. அவரோட ராஜ்யம் எப்போ அவரு திரும்பி வருவாரு. ஆனா அதனால அவர் எப்படி நம்மளோட தொடர்பு கொள்ள முடியும்? அவர் அங்கதான் இருக்கிறாரு. he cannot be in two places physically. ஓகே, மாமிஸ் மூலம் ஒரே இடத்துல தான் இருக்க முடியும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் அப்படி இருக்க விரும்பல, நான்
உங்களுக்குள்ளாக இருக்கிறேன், உங்களுக்குள்ளாக வர வாஞ்சிக்கிறேன்னு சொல்லிதான் அவர் என்ன சொல்றாரு, அவரோட ஆவி அனுப்பி ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி அவரு தன்னை மாற்றிக்கொண்டார். ஆவி மூலம் அவரு நமக்குள்ளாக வந்து இப்ப ஜீவிக்கிறார். அது மட்டும் அப்படின்னு சொல்றாரு, அவரோட ஆவி மட்டுமே தான் எல்லா காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தும். அதாவது பரலோகத்துல இருக்கின்ற அவரோட ராஜ்யத்தின் காரியங்கள்ல அவரு என்னென்ன திட்டம் போடுறாரு, என்னென்ன சிந்திக்கிறாரு, இப்போதைக்கு இப்போ இந்த நேரத்துல நம்மளை குறித்து என்ன சிந்திக்கிறாரு, அதெல்லாம் வந்துட்டு ஆவியானவர் நமக்கு தெரிவிப்பாரு. ஆவியான மூலம் தான் நமக்கு அதை தெரிவிப்பாரு. சோ ஆகினால பரிசுத்த ஆவிய வந்து நீங்க உதாசீனப்படுத்துறாதீங்க. அவர் ரொம்ப முக்கியமா இருக்கிறாரு. 3வது மனுஷன் நம்ம ஒதுக்கி வைக்கிறாரு. ஏன்னா அவரு தான் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எப்போ நம்மளோட பேசுறது அவரு தான், ஆவியானவர் தான். இயேசு கிறிஸ்து ஆவியாக நமக்குள்ளோட கூட இருக்கிறாரு, அது எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? சோ நம்ம அந்த மத்திய 16 பாக்குறோம், and I will give you the keys of kingdom of heaven. மத்திய 16:17 பாருங்க. For flesh and blood has not revealed this to you, but my Father who is in heaven. And I will give you the keys of the kingdom of heaven. And whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on earth will be loosed in heaven. All right. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல், ஓகே, திறவுகோல் கொடுப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். திறவுகோல் எப்ப அவர் யாருன்னு நம்ம அறியும் போது அவர் இந்த அதிகாரத்தை நம்ம கையில கொடுக்கறது போட்டிருக்கிறாரு. மார்க் 4:22 அப்படிதான் போட்டிருக்கு. For there is nothing hidden which is not been revealed, nor has anything been kept secret, but that it should come to light. If anyone has ears to hear, let him hear. ஆவியானவர் வந்துட்டு நமக்கு எப்போது பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஓகே, போன வாரம் கூட பேசுற ஆவியானவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா நம்முடைய ஆவிக்குரிய காதுகள் வந்துட்டு எப்போதும் திறந்திருக்கும் போது, ஓகே, அவர் சொல்றது நம்ம கேட்கும் போது நிச்சயமாக ரகசியங்களை, ராஜ்யத்தின் ரகசியங்களை நமக்கு சொல்லுவார். நீங்க பாருங்க, நம்ம பழைய ஏற்பாடுல பாக்குறோம், நம்ம நினைச்சுக்குவோம் பழைய ஏற்பாடுல ஆவியானவர் வேலை செய்யல. இல்ல, பழைய ஏற்பாடுல இருக்கிறாரு. இயேசு இருக்கிற மாதிரி ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம பாக்குறோம் எலிஷா வந்துட்டு எப்படியாக வந்துட்டு ஆவியானவர் அவர்கிட்ட காமிக்கிறாரு. அவருடைய எதிரின் ராஜாக்கள் கூடாரத்துல என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் ஆவியானவர் வந்துட்டு எலிஷாவுக்கு காமிக்க சொல்றாரு. இந்த மாதிரி திட்டங்கள், அவங்க இந்த மாதிரி திட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறத ஆவியானவர் வந்து எலிஷாவுக்கு காமிக்கிறாரு. அதே மாதிரிதான் ரகசியங்களை நமக்கு தெரியப்படுத்துறாரு. யார் தெரியுங்க நமக்கு நம்மளுடைய கர்த்தரோட ராஜ்யத்தின் ரகசியங்களை நமக்கு தெரிவிக்கிறாங்க? ஆவியானவர் அங்க இருக்கின்ற காரியங்களை குறித்து, அங்க எங்க அதை நமக்கு தெரிவிக்கிறது ஆவியானவர். சோ அதனால அவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது ராஜ்ய குறித்து நீங்க சுலபமா எல்லாம் அறிஞ்சு கொள்வீங்க. கர்த்தரோட ராஜ்யத்தை குறித்து நீங்க சுலபமா அறிந்து கொள்ள முடியும். So to understand the word of kingdom from the Bible, the disciples must be able to hear spiritual meaning figuratively or symbolic language from the Holy Spirit. சரிங்களா? கர்த்தருடைய வேர்ட் ஆஃப் கிங்டம், கர்த்தரோட ராஜ்யத்தின் வார்த்தையை நம்முடைய வார்த்தை பைபிள் இருக்கின்றது இல்லையா, அது நம்ம சீஷர்களால் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக நம்ம அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு அதன் பிறகுதான் நம்ம அதை அபியாசப்படுத்த முடியும். Then we meditate the passage. So அதனால நம்ம சும்மா போயிட்டு கதை புக்கு படிச்சுட்டு, கருத்து எப்படி சொல்லியிருக்கிறதா, ஆமா கல்லை வந்துட்டு ரொட்டியாக்கி கல்லை வந்துட்டு சாப்பாடாக்கி மாத்துவாரு அப்படி என்ன அர்த்தம் அதுக்கு? அது நம்ம ஆவியானவர் கேட்கணும். You see, when the Satan tempted Jesus, பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவ சோதனை கொடுக்க அந்த சோதிச்சு எப்படி இந்த கல்லை வந்துட்டு அப்பமாக்கி நீ சாப்பிடலாமே அப்படின்னு அவர் சொல்றாரு. Turn this rock into a stone into bread, for you have been fasting for so long, you must be hungry. Turn this bread and you eat. So அதனுடைய அர்த்தம் என்ன?
அங்க 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 நடக்க அந்த 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 டயலாக்ல, ஓகே, அங்க அந்த உரையாடல்ல அடங்கி இருக்கிற என்ன விஷயம் அங்க அடங்கியிருக்கு அப்படின்றது வந்து ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டும். சும்மா படிச்சுட்டா மட்டும் பத்தாது. அந்த வாசகத்தை படிக்கிறோம். ஆனா ஓ ஓ அப்படின்னா கர்த்தர் இது இது என்னது, பிசாசான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு இந்த மாதிரி சோதரிக்கிறான் அப்படின்னு படிச்சா மட்டும் பத்தாது. ஆனா அதனுடைய அங்க நடக்கின்ற அந்த விஷயங்கள், அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பாத்தீங்களா, அங்க அங்க எங்க அங்க வந்துட்டு கர்த்தரோட ராஜ்யம் அங்க என்ன என்ன எந்த முறையில அடங்கி இருக்கு. கர்த்தரோட ராஜ்யம் அந்த டயலாக்ல எந்த இடத்துல என்ன அடங்கியிருக்கு, என்ன சொல்றாங்க, கர்த்தரோட ராஜ்யம் அங்க எப்படி வெளிப்படுது என்று நம்ம கர்த்தரோட ஆவியானவருக்கு நம்ம கேட்டோம்னா ஆவியானவர் நமக்கு தெளிவா அங்க வெளிப்படுத்துவார். அதற்கு பிறகு நீங்க வந்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம அபியாசப்படுத்தலாம். ஓகே, உங்களோட நடைமுறையில நீங்க அதை அபியாசப்படுத்தலாம். சும்மா படிச்சு இப்ப ஒன்று ரெண்டு காரியங்களை படிச்சுட்டு அதை உடனடியா போயிட்டு ஒண்ணும் புரியாம இது இப்படியாதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நீங்களா ஒரு யோசித்து அதை நீங்க அபியாசப்படுத்தும் போது அது அநேக நேரத்தில் தவறா போயிடுச்சுன்னா நீங்க வந்துட்டு அப்படின்னா கர்த்தரோட வார்த்தை எனக்கு சரியா படல, எனக்கு வேலை செய்யல அப்படின்னு நம்ம என்ன தீர்மானம் பண்ணிடுவோம். சோ அங்கதான் நம்ம வந்துட்டு சில தவறுகள் செய்யறோம். வசனத்தை வாசிக்கிறோமா, வாசித்த பின்னால அல்லது வசனம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், அதுக்கு முன்பான வசனம் என்ன, அதுக்கு பின்பான வசனம் என்ன, என்ன சூழ்நிலை அந்த வசனம் அடங்கி இருக்குது, ஓகே, யாரு அந்த வசனத்தை அந்த 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 டயலாக அந்த வார்த்தை யார் பேசுறா, யாருக்கு கொடுக்கப்படுது, இதெல்லாம் நம்ம ஆய்வாளர் கேட்டாதான் அவர் நமக்கு தெளிவாக சொல்லுவாரு. அப்பொழுதுதான் அதனுடைய ரகசியத்தை, அந்த சாப்டர் அந்த வசனத்துல இருக்கிற அந்த அந்த அதிகாரத்துல அடங்கி இருக்க அந்த அந்த ரகசியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். சோ அதனால கர்த்தரோட ராஜ்யம் வந்துட்டு எல்லா பகுதியிலும் இருக்குது. ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கர்த்தரோட ராஜ்யத்தை குறித்த செய்திகள் அங்க அடங்கியிருக்கு. ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு கதாபாத்திரையும் அவருடைய ராஜ்யத்தின் அவரோட ராஜ்யம் வந்து அங்க அடங்கியிருக்கு. அதை நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும். அதை அறிவிப்பதற்கு ஆவியானவரே முக்கியத்துவமா இருக்கிறார். ஓகே, ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்துவார். அது மட்டும் இல்ல, படிக்க ஒரு சில வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்லயோ அல்லது ஆங்கிலத்தை பாத்தீங்களா, அது சில நேரத்துல வந்துட்டு சரியா இல்லாத மாதிரி இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம we go back to the original version, the Greek or the Hebrew. அங்க போயிட்டு அவங்களோட வார்த்தையின் அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அப்படிதான் வந்துட்டு கர்த்தரோட ராஜ்யத்தை நம்ம என்ன செய்யணும், ஒரு we will accurately, ஓகே, சரியான முறையில அதை புரிந்து சரியான முறையில அதை நம்ம பிறருக்கு அதை நம்ம பிரசங்கம் பண்ணலாம் சரியான முறையில். சரிங்களா? ஒண்ணு பாதியமா அறிஞ்சிட்டு அப்புறம் பேசணுமா, அப்புறம் அது பெரிய பிரச்சனைக்குள்ள வந்துடும். ஓகே, அங்கேயும் குழப்பத்தை உண்டாகும். சோ ஆனா அதனால கர்த்தர் வந்துட்டு பைபிள்ல வந்துட்டு அநேக காரியங்கள், இயற்கை காரியங்கள் மூலம் நம்ம வந்துட்டு சில நமக்கு ஏராளமான ரகசியங்களை வெளிப்படுத்திருக்கிறாரு அல்லது செய்திகள் நமக்கு கொடுக்குறாரு. லைக் மலைகள்னா கிரேட் ஸ்ட்ரக்சர். மலைகள் வந்து எதை குறிக்குது, தமிழ்ல போட்டிருக்கு இல்லையா, தேவனின் இறுதி அதிகாரம். தேவன் மிக மிக தேவனின் இறுதி அதிகாரம். இறுதி அதிகாரமா? ஓகே, மலைகள். ஓகே, மலைகளா மலைகள் அதிகாரத்தின் பெரிய கட்டமைப்புகள். அதிகாரத்தின் பெரிய கட்டம், அதாவது தெரியும். ஓகே, மலைகள்னா அது ஒரு உயர்ந்த இடம், பெரிய இது, அதுக்கு மிஞ்சி ஒண்ணும் இல்லைன்னு தெரியும். அதே மாதிரி குன்றுகள் வந்துட்டு சில லைக் குட்டி, ஏன்னா மலைகள்னா கொஞ்சம் குறைஞ்சது, குன்றுகள்னா லைக் ஹீல்ஸ் தானே, ஸ்ட்ரக்சர் அத்தாரிட்டி. பட் மலைகள் போல இல்ல, ஆனா கொஞ்சம் குறைவான அதிகாரத்தோட இருக்குது. ஓகே, அப்புறம் பார்க்கலாம் வேலிஸ் என்ன, பள்ளத்தாக்குகள். ஓகே, பள்ளத்தாக்குகள் என்ன பண்ணுறோம், லோவர் ஸ்ட்ரக்சர் தென் ஃபீல்ட்ஸ். ஃபீல் வந்துட்டு நிலம் வந்துட்டு மேல இருக்கும், பள்ளத்தாக்கு வந்து கீழே கொஞ்சம் குழியா போடும் இல்லைங்களா. சோ அங்க வந்து என்ன இருக்குன்னா, அங்க எப்போது என்ன இருக்குது, அங்க பள்ளத்தாக்குல என்னங்க இருக்கு, வயல்களை விட தாழ்வான அமைப்பு.
ஓகே. அங்க பெரும்பாலும் என்ன இருக்கும்? வளமான மற்றும் அண்டை மலைகளால் நன்கு நீர்வளத்தை கொண்டிருக்கும். மேலும் மேலும் மிக குறைந்த காலம், சிரமமான காலம் மற்றும் கடினமான முடிவுகளை குறிக்கும். சோ வேலி பள்ளத்தாக்குன்றது 2 காரியங்களை குறிக்குது. ஓகே, ஒன்று வந்துட்டு செழிப்பான வாழ்க்கையில செழிப்பா இருக்கிறத காட்டுது, செழிப்பான சூழ்நிலை காட்டுது. ஏன்னா அங்க வேலி தான், பள்ளத்தாக்குல தான் தண்ணி போயிட்டு எப்போதும் அங்க அடங்கி இருக்கும் இல்லைங்களா? அங்க செழிப்பு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நீரோடை மத்தியில இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு அங்க செழிப்பு இருக்கும். ஆனா அதே சமயம் பள்ளத்தாக்குன்னு சொல்லும் போது அங்க நம்ம சங்கீதம் 23 கூட பாக்குறோம். தாவீது சொல்லுவார் இருக்கிற, தோ ஐ வாக் த்ரூ தி வேலி ஆஃப் ஷேடோ, என்ன இருளின் பள்ளத்தாக்குள் நான் நடந்து போனாலும் கூட அப்படின்னா அங்க. சோ பள்ளத்தாக்கு என்பது அங்க 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று செழிப்பை குறிக்கிறது, இன்னொன்று வந்துட்டு நம்மளுடைய சோதனையின் காலம் அல்லது சிரமமான காலம், கடினமான வாழ்க்கை முறைகள், இதையும் அங்க குறிப்பிடுது. சோ நம்ம கர்த்தர் வந்துட்டு இந்த 2 காரியங்களை குறித்து அவருடைய நமக்கு தெரிவிக்கிறார். சோ அதே மாதிரிதான் மரங்கள் சொல்லும் போது வாழ்க்கையின் இயற்கை, ஓகே, கட்டமைப்பு, ஓகே, இண்டிவிஜுவல் மேன் அண்ட் தியர் லைஃப் ஸ்ட்ரக்சர். ஒரு மரம் எப்படியாக உறுதியாக இருக்கிறது பாக்குறோம். அதே சமயத்துல நம்ம என்னது கனி கொடுக்காத மரத்தையும் கர்த்தர் சொல்றாரு. மரம்னு சொல்றாரு. மரம் நாம தான் மனிதர்கள் நாம் மரத்தை போல இருக்கணும் அப்படின்னு. ஆனா அவர் அதுலயே 2 பேர் மரம். ஒண்ணு நல்ல கனிகள் கொடுக்கும், உறுதியாக அவருடைய சத்தியத்திலையும் அவருடைய வார்த்தையிலும் உறுதிப்பட்டு இருக்கின்ற மரமாக இருக்கணும்னு சொல்றாரு. அதே சமயம் இன்னொன்னு அதே மரம் கனி கொடுக்காவிட்டாலும் அவருடைய ராஜ்யத்துல பிரயோஜனமா இருக்காதுன்னு சொல்றாரு, கனி கொடுக்காத மரத்தையும். சோ மரங்களை குறித்து நம்ம பேசும்போது, மரத்தை குறித்து பேசும்போது நமக்கு எல்லாம் சுலபமா புரிஞ்சு கொள்ள முடியும். ஓ, மரம்னா செழிப்பா இருக்கும், அது கனி கொடுக்கும், அதோட வேர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இயற்கையாவே நமக்கு அந்த புரிந்து உணர்வு வந்துடும் பாருங்களேன். அதனாலதான் கர்த்தர் இந்த மாதிரியான மரத்தை குறித்து ஒரு 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 எக்ஸாம்பிள், உதாரணம் கொடுத்து சில ரகசியங்களை அவருக்கு தெரிவிக்கிறாரு. நீ ஒரு மரத்தை போல இருக்கணும், நீரோட ஓரத்தில் நடப்பட்ட மரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட கவனம் எப்படி இருக்கு? உங்களோட எண்ணங்கள்ல ஏன்னா உங்களுக்கு உடனடியே வந்துடணும், ஓ, நீரோடையில ஒரு நதி ஓரத்துல நடப்பட்ட மரமா தான் அது எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும், எப்போதும் பல இலை பச்சையா இருக்கும், ஆனா அது வேறு இன்னும் ஆழமாக போகும் அப்படின்னு. கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த மாதிரியான முறையிலையும் உதாரணம் மூலம் நமக்கு வெளிப்படுத்துறாரு. ஏன்னா நம்ம சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. அதனால அநேக பேர் சொல்லுவாங்க, கர்த்தருடைய செய்தி ரட்சிப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரசங்கிக்க அப்படி. இல்ல, அது நம்ம கஷ்டமா பார்த்தா அது நம்ம புரியாதனாலதான், அது ராஜ்யத்தை குறித்து நம்ம அறிஞ்சு இருக்காதனாலதான் நமக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா கர்த்தரோட ராஜ்யம் இன்னதான் இருந்ததுன்னா நீங்களும் என்ன செய்வீங்க? இந்த மாதிரியான உதாரணங்களை குறித்து மனிதர்களுக்கு என்ன செய்வீங்க? அந்த சுவிசேஷத்தை சொல்லலாம். ஓகே, உங்களுடைய நம்ம இப்ப ஒரு நல்ல ஒழுக்கத்தை பத்தி ஒருத்தர் சொல்லணும்னா நீங்க கஷ்டப்பட தேவையில்ல. ஒரு ஒழுக்கமான காரியத்தை குறித்து அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி சொன்னா அவங்களுக்கு புரியும், சரிங்களா? மனுஷருக்கு புரியும். அதே மாதிரிதான் கர்த்தரோட சுவிசேஷத்தை நம்ம சொல்லும் போது நல்ல நாசுக்கா அழகான ஒரு சிம்பிளா சொல்லக்கூடிய தன்மை நமக்கு வரும். எப்ப ஆவியானவர் உங்களோடு கூட இணையும் போது, நீங்க ஆவியோட ஒரு உதவி கேட்கும் போது பாருங்க. சுவிசேஷம் என்றது கர்த்தரோட ராஜ்யத்து சுவிசேஷம் ஒண்ணுதான். The gospel of the kingdom is one. Okay, the gospel of the heaven or kingdom of God, and it's all the same. ஆனா ஒரு 3 நபர்கிட்ட நீங்க சொல்றீங்க வச்சுங்களேன், நபர் 1, 2, 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர்கிட்டயும் நீங்க ஒரே மாதிரி சொன்னா அவங்களுக்கு சம்டைம்ஸ் புரிஞ்சுக்காது. ஏன்னா அவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களோட புரிந்துணர்வு இருக்கும். They have different level of grasping what you are saying. Okay, நீங்க சொல்றத புரிஞ்சு கொள்றதுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில வேறு வேறு அளவுல தான் இருக்குது. 3 பேரும் ஒரே இது ஒரே புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால நீங்க அழகா ஒருவருக்கு இப்படி சொல்லணும், மற்றவங்களுக்கு இன்னொருவருக்கு இந்த முறையில சொல்லணும். ஓகே, இன்னொருவருக்கு தனிப்பட்ட முறை சொல்லணும்.
இப்ப மூணு மூணு பாஷையில் உள்ளவங்க இருக்கான்னு வச்சுக்கலாம். மூணு பாஷையில் உள்ளவங்க, தமிழ் பேசுறவங்க, ஹிந்தி பேசுறவங்க, இங்கிலீஷ் பேசுறவங்க இருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த மூணு பேருக்கிட்ட நீங்க எப்படி எந்த மொழியில் பேசுவீங்க? ஆஹ் இதுதான் வந்துட்டு கர்த்தருடைய இந்த ராஜ்யத்தின் ரகசியம். இந்த மூணு பேரு கூட கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நீங்க சொல்லணும். ஆனா எந்த பாஷையில பேசுவீங்க? அவங்களுக்கு புரியுற பாஷையில நம்ம பேசினாதான் அவங்க அந்த கர்த்தரோட ராஜ்யத்தின் செய்தி போய் அவங்க சேரும். அதே மாதிரிதான் கர்த்தருடைய நற்செய்தி. அதை நம்ம கர்த்தருடைய என்னது அந்த இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறது யாரு? நமக்கு ஆவியானவர். He will enable you to what you call preach the gospel or share the gospel of kingdom of God to individually, all right, individually by the Holy Spirit, by the Holy Spirit. சரிங்களா? And then we see நியூ ஜெருசலம் போட்டிருக்குது. நியூ ஜெருசலம், the purified, holy, renewed, ruling city of God, the remnant Bible bride church, the bride of Christ without spot and wrinkle. Right? இதுதான் வந்துட்டு புதிய எருசலேமை குறித்து பேசுது. அதாவது பரிசுத்தப்பட்ட, ஓகே, கரைத்தரை இல்லாத கர்த்தருடைய மனவாட்டியாக பாக்குறோம். அப்புறம் பேபிலோன் பாக்குறோம். பேபிலோன் என்னன்னா அந்த ரூலிங் சிட்டி ஆஃப் த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ். அது வந்து இருளின் ராஜ்யத்தை குறித்து பேசுது. ஓகே, பேபிலோன்னா இருள், அதாவது இப்ப இருக்கிறது the kingdom of this world. Okay, the kingdom of this world is the Babylonian what you call the kingdom of Babylon. Babylon சொல்லும்போது kingdom of darkness, உலகத்தின் காரியங்கள், right? அது வந்து பேபிலோன் சொல்லப்பட்டிருக்கு. the great solar system, right? மனிதனால் உருவாக்கப்பட்ட காரியங்கள். அப்புறம் பிரைட் அண்ட் ஒய்ஃப் போட்டிருக்குது. பிரைட் அண்ட் ஒய்ஃப், the obedient. பிரைட்னா யாரு? பிரைட் வந்துட்டு மனவாட்டி. ஒய்ஃப் அண்ட் ஒய்ஃப், கீழ்ப்படிதல், பெர்ஃபெக்டட், பரிபூர்ணமானவள், விசுவாசம் உள்ளவள், உண்மையானவள், ரூலிங் சிட்டி போர்ஷன் ஆஃப் தி சர்ச். கர்த்தர் வந்துட்டு சபையை வந்துட்டு ஒரு மனவாட்டிக்கு ஒப்பிடுகிறார் என்றால் இப்படிதான். ஓகே, ஒரு மனைவி கணவனுக்கு எப்படியாக அன்பாக இருக்கிறார், அதே போல கணவன் எப்படி மனைவிக்கு அன்பு செலுத்துறாரு, மனைவி எப்படி கீழ்ப்பணிந்து நடக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பேசும்போது நமக்கு சுலபமா கர்த்தரோட ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும். ஓகே, அவங்களுக்கு புரியும். ஓ இப்படிதானா, இதுதானா கர்த்தரோட ராஜ்யம், ஓ இப்படிதான், இதுதான் ரகசியமா, ஓ இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையா, இதுதான் விசுவாசம்ன்றதா, இதுதான் உண்மைத்துவம் என்றதா, அப்படிதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள சுலபமா இருக்கும். யாருக்கு? சுவிசேஷத்தை கேட்கறவங்களுக்கு, சுவிசேஷத்தை கேட்கணும். அப்புறம் அங்க பாக்குறோம் என்னது, விபச்சாரி பாக்குறோம், வேசி, விபச்சாரி, இதெல்லாம் வந்துட்டு பைபிள் போட்டிருக்கு. இதெல்லாம் அதனால இந்த வார்த்தைகள் நம்ம சொல்றது தப்பு, ஓ பேசக்கூடாது, இல்ல பைபிள் இருக்குது, அதனால பேசலாம். ஆனா அந்த மாதிரியான ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் உதாரணமாக இந்த மாதிரியான இவர்கள்லாம் அவங்க வச்சிருக்காரு. அதான் நான் சொன்னேன்னு, ஒவ்வொரு கதாபாத்திரம் பைபிள்ல இருக்கின்ற பைபிள்ல காணப்பட்டிருக்க ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் கர்த்தர் வந்து ஒரு செய்தி அடக்கி வச்சிருக்கிறாரு. அவரோட ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை அங்க அடக்கி வச்சிருக்கிறாரு. சரிங்களா? சோ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால இதெல்லாம் தவறான வார்த்தையா இருக்கா, இதெல்லாம் எப்படி போயிட்டு மக்களுக்கு சொல்லுவேன், இல்ல இதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கதான் தவறான. ஏன்னா இப்ப இந்த வார்த்தைகள் தான் அதிகமா உலாவைக்கிட்டு இருக்குது எங்க நம்ம உலகத்துல. ஓகே, இந்த உலகத்துல இந்த மாதிரியான காரியங்கள் தான் நடந்து கொண்டு இருக்குது. அதனால நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு உடனடியாக பிடிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி உதாரணம் காமிக்கும் போது இதை குறித்து நம்ம பேசும்போது இதை சாட்சியா வச்சு நம்ம சுவிசேஷத்தை சொல்லும் போது அவங்களுக்கு பிடிச்சுக்குவாங்க. ஏன்னா இதுதான் நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்குது. அதனால நம்ம வெட்கப்படவோ அல்லது கூச்சப்படவோ தேவையில்லை இந்த மாதிரி காரியங்களை பேசுறதுக்கு, அல்லது இந்த மாதிரியான மனுஷர்கள் குறித்து பேசுறது, அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பத்தி பேசுறதுல நம்ம கூச்சப்பட வேண்டியது இல்லை. அதே மாதிரி எசீரியன் சொல்றோம், பிலிஸ்தீன்ஸ், கெனானிஸ், இவர்களாம் வந்துட்டு யாரு? ஓகே, இவர்களாம் வந்துட்டு evil enemy spiritual forces. ஓகே, என்னது, நமக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் எதிராளியா இருக்கிறாங்க. சரிங்களா? டீமன்ஸ், பிசாசுகள். and then dragon, serpent, roaring lion, wild beast, fowls. தமிழ்ல எல்லாம் போட்டுக்க, நீங்க படிச்சுக்கீங்க, நான் இங்கிலீஷ்ல போயிட்டு இருக்கேன். சரிங்களா? பாம்பு, கர்ச்சிக்கும் சிங்கம், காட்டு மிருகங்கள் ஆகிய பிசாசு, பட்சிகள், இதெல்லாம் இதெல்லாம் பிசாசின்
பிசாசுக்கு ஏதுவான காரியங்கள் நம்ம பைபிள் போட்டிருக்குது. ஏசு சொல்றாரு, when the seed is being sowed in the ground, there will be fowls. Okay, fowls, the air will come and try to steal the seed. அப்படின்னா கர்த்தர் வந்துட்டு கர்த்தருடைய செய்தி, ஓகே, ஒரு நற்செய்தி பேர் ஒரு விதைக்கும் போது அந்த செய்தியை திருடுறதுக்காக பிசாசு அவன் வருவான்னு போட்டிருக்கு. ஓகே, திஸ் அந்த அந்த ஃபவுல், அந்த பட்சிகள் வந்துட்டு பிசாசை குறித்து பேசுறது. அது அந்த விதைகளை எடுத்து போடுவது, அதை போடுது. அப்புறம் சீட், ஓகே, விதை, விதைன்னு போடுது. லிவிங் பேட்டர்ன், வேர்ட், தாட், ஐடியா. ஏன் அவர் விதைன்னு சொல்றாரு? விதைன்னு சொல்லும்போது அது வந்து ஒரு வாழ்க்கை முறை. ஓகே, வாழ்க்கை முறை, சொல், சிந்தனை, யோசனை, தரிசனம், மேலும் ஒரு மாதிரியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி, சந்ததி, கடவுள் மீது வரும் சொல், இதெல்லாம் வந்துட்டு விதை என்று சொல்லப்படுகிறது. சோ விதையில வந்து ஏராளமான காரியங்கள் விதைகள் அடங்கியிருக்கு. விதைன்னு சொல்லும்போது அதுல நீங்க இந்த விதையை குறித்து நீங்க பிரசங்கிச்சுக்கிட்டே இருக்க. கர்த்தர் ராஜ்யத்தை விதையின் மூலம் கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பத்தி நீங்க பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்க அந்த விதையை பத்தி யோசிக்கும் போது ஆவியானவர் ஒரு புதிய செய்தி கொடுப்பாரு. நீங்க வருஷ கணக்காக நீங்க விதையை குறித்து நீங்க பிரசங்கிக்கலாம். உங்க பிரசங்கரா இருந்தா இது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். விதையை குறித்து பிரசங்கல உங்களுக்கு அந்த வருஷம் முழுவதும் நீங்க புது புது செய்தியை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது அதே காரியங்கள் விதை அடங்கியிருக்கு. ஏன்னா அது seed contains a lot of things, life. அதுல ஜீவன் உண்டு. அது முளைச்சு வரும்போது பல வகையான ரகசியங்கள், அதுதான் கர்த்தருடைய ராஜ்யமும் விதைன்னு போட்டிருக்குது இல்லைங்களா? அதனால அதை நீங்க அறிஞ்சுக்கணும். அதுக்கு பரிசுத்த ஆவியனோட உதவி நிறைய தேவை. ஓகே, அவருடைய உதவி இல்லாம நம்ம இறங்கணும்னா நமக்கு என்ன ஆகும்? சோர்வு. ஓகே, சோர்வு உண்டாகும். சம்டைம்ஸ் யூ ஆர் டிசப்பாயிண்டட் பிகாஸ் அது போயிட்டு சரியான பலத்தை கொண்டு வராது. அப்ப நம்ம இங்க பாக்குறோம் லேண்ட், நிலம்னு பாக்குறோம், மண் அல்லது நிலம்னு பாக்குறோம். அநேக நேரத்துல மண், நிலம்னு சொல்லும் போது அது ஒரு மனிதனுடைய இருதயத்தை கண்டிஷனை குறித்து பேசும். மனிதனின் இதயத்தை குறித்து பேசுது. ஆன்மீக, இயற்கை, ஓகே, அதை பத்தி பேசுது. இன்டர்ஃபேசஸ் த்ரூ விச் சீட்ஸ் ஃப்ரம் தி ஸ்பிரிச்சுவல் ரேம். கர்த்தருடைய வார்த்தையா இருக்கும், அது வார்த்தை வந்து விதையா இருக்கும் போது அது அது விதைக்கின்ற இடம் வந்து நிலமா இருக்குது. அதுதான் நம்முடைய இருதயமா இருக்குது. சோ அந்த நிலத்தை வந்துட்டு ஒரு செழிப்பாக இருக்கும் போது அந்த செழிப்பான நிலத்துல அந்த விதை போய் உழுகும் போது அது நல்ல வேரூன்று, உள்ளுக்கு போய் நல்ல வேரூன்று நல்ல மரமாக வளரக்கூடிய தன்மை உள்ளதா இருக்கும். ஓகே, the fertile creative heart brought forth into natural realm. So Holy Spirit may be represented in his different aspects of facets: oil, water, wine, strong drink, light and rain. Okay, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வெவ்வேறு அம்சங்களின் அல்லது பரிமாணங்களில் குறிப்பிட்டிருக்கிறது. முக்கியமாக எண்ணெய் என்று சொல்லும் போது, ஓகே, ஆவியானது ஆயில் ஆஃப் கிலியட் சொல்றோம். ஹீலிங், அது கம்ஃபர்ட் கொடுக்கும். எண்ணெய்ன்னு சொல்லும் போது அங்க தமிழ்ல என்ன போட்டிருக்குது? ஆறுதல், ஓகே, குணப்படுத்தல், மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். எண்ணெய் என்று சொல்லும் போது கர்த்தர் வந்து அநேக காரியங்கள்ல எண்ணெய் குறித்து பேசுறாரு. என்னன்னா அது இதை குறிக்குது. அப்புறம் நீர் அல்லது தண்ணீர் வந்து என்னத்தை வெளிப்படுத்துது? தண்ணீர் வந்து நம்மள சுத்திகரிக்குது, சுத்தப்படுத்துது, கழுவுகிறது. அது மட்டும் இல்லாத நமக்கு ஜீவ ஊற்றா இருக்கிறது. லிவிங், லைஃப் கிவிங், ஜீவ ஊற்று. வேர்ட் ஆர் ஹோலி ஸ்பிரிட், வாட்டர், அது நமக்கு கர்த்தர் வந்துட்டு தன்னுடைய வார்த்தையை கூட அவரு தண்ணீராக ஒப்பிடுகிறார். அல்லது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியும் சில நேரத்துல நமக்கு தண்ணீராக ஒப்பிட்டு கொடுக்கிறார். அதே மாதிரிதான் வைன், ஓல்ட் வைன், நியூ வைன். ஓகே, பழைய திராட்சை ரசமும்
புதிய திராட்சை ரசம். பாருங்க, பழைய திராட்சை ரசத்தை நம்ம யூஸ்வலி டேஸ்ட் ஹஸ் been acquired for it. It is smooth and comfortable taste can be put one sip. பழைய திராட்சை ரசத்துல நம்ம வாழ முடியாது, சரிங்களா? வாழ முடியாது. உங்களுக்கு புதிய திராட்சை ரசம் வேணும்னா பழச நம்ம விட்டுதான் விட வேண்டும். நீங்க பழசிலேயே வச்சுட்டு புதிய ஊத்த முடியாது. The new revelation from God, புதிய வெளிப்பாடுகள் என்பது புதிய ரசத்தை குறிக்குது. It is fresh and exciting, but may be very different from the taste of the old one. Okay, பழைய திராட்சை ரசத்துல காட்டிலும் புதிய திராட்சையிலும் அதனுடைய சுவை வேறுபட்டிருக்கும். But it can be intoxicating if you walk too much. One must continue to feed on the bread and meat along with the new wine. Okay, வார்த்தையை நம்ம போஷிக்கணும். அங்க அப்படிதான் போட்டிருக்குது. must eat with bread, meat, அதாவது சாலிட் ஃபுட்டோட சாப்பிடணும். தனிப்பட்ட முறையில் அது குடிச்சிங்கன்னா நமக்கு அது சம்டைம்ஸ் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் கொடுக்கணும், அப்படி எழுதப்பட்டிருக்குது. சரிங்களா? அப்புறம் வெளிச்சத்தை குறித்து பேசுது. வெளிச்சம், ஒளி, வெளிச்சம் அல்லது ஒளி. ஓகே, புரிதல். ஏன் கருத்து வந்து ஒளி வெளிச்சத்துனா அங்க ஒரு புதிய வெளிப்பாடு நமக்கு தெரியும், வரணும். அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க சில இடத்துல பாப்பீங்க, சில வசனத்தை நீங்க பல தடவை வாசிச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மீண்டும் ஒரு காலகட்டத்துல நீங்க அதே வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஆவியானவர் அந்த வசனத்து மூலம் வந்துட்டு சில 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 சத்தியங்களை, சில உண்மைகளையும் சில வெளிப்பாடுகள் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே வசனம் ஒளி. சோ அது என்னன்னா நமக்கு அதுதான் வந்து ஒளி. அந்த ஒளின்னு சொல்றோம், வெளிச்சம்னு சொல்றோம். திடீர்னு அந்த ஒளி வரும். இது முன்ன படிச்சிருக்கிறேன், ஆனா இது வருது, ஆனா இப்ப வருது. ஏன்னா இப்ப உங்களுக்கு அந்த வார்த்தையின் என்னது அதனுடைய விளைவு, அதனுடைய வெளிச்சம், அந்த revelation of that word was needed for you at this moment. That is why the Holy Spirit is bringing out into your life. உங்களுக்கு தேவைப்படுது, அந்த நேரத்தை தேவைப்படுது. அதனாலதான் ஆவியானவர் உங்களுக்கு அதை கொடுக்கிறார். discernment, பகுத்தறியும் ஆவி, பகுத்தறிவுதல். Okay, life giving, growth stimulating word or revelation by the Holy Spirit. Right, ஆவியால கொடுக்கப்படுற வெளிப்படுத்தல் எது? ஒளி என்று சொல்லும் போது. அதே மாதிரிதான் மழைன்னு சொல்றோம். Okay, grace gives the Holy Spirit, outpouring of grace gives of the Holy Spirit. மழை போல மழைன்னு மழைன்னு சொல்லும் போது அவனுக்கு தெரியும், அது நம்ம மேல வரும்போது அப்படி குளிர்ச்சியா இருக்கும், நம்ம ஈரப்படுவோம். அதே மாதிரிதான் கர்த்தருடைய ஈவுகளும் நம்ம மேல வருது. அவருடைய ஈவுகள், அவருடைய கிருபையினால அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஈவுகள் is poured upon our life. கர்த்தருடைய கிருபை நம்ம மேல வரும்போது மலையில நினைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நமக்கு ஒரு 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 சுகமான ஒரு சுகத்தை கொடுக்கும், ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். இட் ரிஃப்ரெஷஸ் யுவர் சோல். உங்களுடைய ஆத்மாவை அது புத்துணர்வு கொடுக்கும். ஓகே, புத்துணர்வு கொடுக்கும். ரீவர்ஸ், நதியானது continuous flow of life, flow of the Holy Spirit. Alright, so this river, okay, நம்ம பைபிள் பார்த்தோம்னா, பைபிள் படிச்சீங்கன்னா கர்த்தருடைய சிங்காசனத்தை from the throne of God there flows a river. Okay, there flows a river that runs continuously. இந்த ரிவர் ஆனது, அந்த ரிவர்னு சொல்லும் போது ஒரு ஆறுன்னு சொல்றோம் அல்லது ஒரு அருவிதான். ஓகே, நதின்னு சொல்றோம். அந்த நதின்னு சொல்றது சும்மா ஒரு நதி மட்டும் இல்ல, ஆனா அந்த நதிக்குள்ள என்னென்ன அடங்கி இருக்கு, சரிங்களா? என்னென்ன அடங்கி இருக்கு அதெல்லாவற்றையும் கர்த்தர் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். உங்களுக்கு என்ன தேவை அந்த நதிக்குள்ள இருக்குது. கர்த்தரிடம் வந்து புறப்பட்டு வருகின்ற நதியில எல்லாம் இருக்குதா. நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா பாருங்க, அங்கிருந்து படிக்க அந்த நதி போற இடங்கள்ல எல்லாம் என்ன இருக்குமா, ஜீவன் வருமா, செழிப்பு வரும். வறட்சியான இடங்கள்ல அங்க செழிப்பு வரும். சோ நதி it talks about continuous flow. அது தொடர்ச்சியா வருகின்ற, அங்க ஒரு முடிவு இல்லாதது. Alright, the river of God சொல்றோம். river of God never dries up. It continue to flow. It continues to flow. தொடர்ச்சியா வந்து, சோ சில நேரத்துல கர்த்தர் வந்து சில நேரத்துல சொல்லுவாரு, என்னோட
என்னுடைய என்னது அபிஷேகம் உன் மேல நதியை போல ஓடிக்கிட்டு இருக்கும், அல்லது என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில நதியை போல வரும் அப்படின்னு சொன்னாருன்னா என்ன அர்த்தம்னா தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கும், தொடர்ச்சியா வந்துருக்கும். எப்ப நீங்க அந்த நதிக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்குறீங்களோ, எப்ப அந்த நதி உங்க வாழ்க்கையில ஓட நீங்க இடம் கொடுக்குறீங்களோ, அப்பெல்லாம் இந்த ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில வரும். எனக்கு அதுதான் சரிங்களா. அண்ட் தென் ஃப்ளட், வெள்ளம், கிரேட் அவுட்போரிங் ஆஃப் டேமேஜிங் வேர்ட்ஸ். ஓகே, டேமேஜிங் வேர்ட்ஸ் சம்டைம்ஸ் பாக்குறோம். இந்த பைபிள் ஒரு வெள்ளம், ஓகே, பைபிள்ல இருக்குது போட்டிருக்குது, ஈவன் when the enemy comes like a flood, ஓகே, எதிரியாளி வந்துட்டு வெள்ளத்தை போல வரவார் அப்படின்னு போட்டிருக்குது. வெள்ளம் வந்து அநேக நேரத்துல அழிவு தான், அழிவுக்கு காரணமாக இருக்குது சரிங்களா. அழிவு கொண்டு வருதுதான் வெள்ளம். எப்படியாக நோவா காலத்துல கர்த்தர் வந்துட்டு அந்த வெள்ளத்தை கொண்டாந்து பூமி வெள்ளத்தை அழிச்சாரோ அதே மாதிரிதான். ஓகே, நம்ம 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 இப்ப நம்ம வாழ்ற காலங்கள்ல அப்படிதான். வெள்ளம் வந்து அங்க செழிப்பு வராது, அங்க ஒரு நன்மை இருக்காது. வெள்ளம் வரும்போது அங்க அழிவு தான் வரும். ஓகே, அது அநேக நேரத்துல கர்த்தர் வெள்ளத்தை வந்துட்டு உதாரணப்படுத்தி சொல்லுவாரு. ஓகே, ஆனா அவர் சொன்ன வெள்ளம் போல உங்களுடைய எதிரி வந்தாலும் அவர் சொல்ற அவருடைய தரத்தை உயர்த்தி நம்மளை காப்பாத்துவார் என்று அவரு சொல்லியிருக்கிறாரு சரிங்களா. அப்புறம் அது மட்டும் நமக்கு நெருப்பை குறித்து பேசுவாரு. நெருப்பு அக்னியை குறித்து பேசும்போது நான் சொன்ன இந்த மாதிரி முன்ன சொன்னது போல விதையை குறித்து அடங்கியிருக்கிற ஏராளமான கர்த்தருடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் இந்த அக்னியிலும் இருக்குது. அக்னி, ஓகே, நெருப்பு, ஓகே, இன்டென்ஸ் adversity of purification of judgmental critical works. ஓகே, இது வந்துட்டு ஒரு நெருப்பு வந்துட்டு ஒரு இட்ஸ் வெரி ஹீட் ஹாட். இது வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா எரிக்கக்கூடிய தன்மை. ஓகே, எரிக்கக்கூடிய, அதாவது அழிவு. இது வந்து இந்த நெருப்பு வந்து கர்த்தர் வந்து இந்த நெருப்பு வந்து அழிவு கொண்டு வருவதற்குள்ள நம்மளை சுத்திகரிக்கிறது. ஓகே, எங்கெங்கு எங்கெங்கு அநீதி இருக்கோ அங்க இவரோட அக்னி வந்துட்டு அங்க அந்த அநீதியை அழியக்கூடியது. His fire is fire of righteousness, purification, okay, judgment. So இந்த நெருப்பு குறித்தும் நீங்க பிரசங்கிக்க முடியும். அநேக வருஷ கணக்கில் இங்க பிரசங்கிக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளாக ஏராளமான செய்தி கர்த்தருடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் இந்த அக்னியில, இந்த நெருப்புல அடங்கியிருக்கு சரிங்களா. சோ அதே மாதிரிதான் ஹீட் வந்துட்டு என்னது தெரியலையா? ஹீட்னா அனலா? ஹீட் ஹீட் அனலுங்களா? அனல் அனலு அனல் 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 அனல்லாம் வந்துட்டு கரெக்ஷன். அப்புறம் ஏஞ்சல்ஸ் பத்தி போட்டிருக்கு. ட்ரம்பட், ஓகே, ட்ரம்பட் எக்காலம் தானே ட்ரம்பட். ஓகே, எக்காலங்கள், ட்ரம்பட். சோ சம்டைம்ஸ் எக்காலம் என்று சொல்லும்போது சம்டைம்ஸ் அது வாய்ஸஸ் ஆஃப் ப்ராஃபெட் ஸ்பீக்கிங் ஃபார் த மெசேஜ் ஆஃப் காட். நம்ம வந்து அநேக நேரத்துல வந்துட்டு எக்காலம் சொல்லும்போது தீர்க்கதரிசிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம எக்காலமாக நம்ம கேட்கிறோம். அது மட்டும் இல்லாத கர்த்தரோட வார்த்தை எக்காலமாக போல ஒலிக்க வேண்டும் என்று காலிங் அன் அசெம்பிளி. ஓகே, ஒரு கூட்டத்தை நம்ம அழைக்கும் போது ஒரு சத்தம் போட்டு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஆனா சமீபத்துல வந்து எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துதுதான், கர்த்தருடைய சபையானது வந்துட்டு கர்த்தரோட கையில கொடுக்கப்பட்ட எக்காலம் போல சொல்லு. அதாவது கர்த்தரோட கையில இருக்கின்ற எக்காலம் வந்துட்டு நம்ம சபை போல. அது வந்துட்டு என்ன செய்யுமா, கர்த்தருடைய நற்செய்திய அறிவிப்பது. இந்த உலகத்துல ஏன் நம்மள கர்த்தர் வந்து சபையை வச்சிருக்கிறாருன்னா அவருடைய ராஜ்யத்தை குறித்து இந்த உலகத்திற்கு கேட்கும்படியாக. அந்த உலகம் எப்படி கேட்கும்? சபை மூலம் தான், நம்ம ஊரு மூலம். நாம் எக்காலம் ஊதும் போது, எக்காலம் போல நம்ம சத்தம் விட்டு சொல்லும் போதுதான் அந்த நம்ம உலகத்தில் வாழ்ற அந்த அவிசுவாசிகள், கர்த்தரை அறியாதவங்கள், அவங்களுக்கு கேட்க முடியும் எக்காலம். சோ நம்ம வந்து எப்போதும் சொல்லுவோம், அதனால நீங்க ஆராதிக்கும் போதோ அல்லது ஐ மீன் ஒரு சபையாக நம்ம ஆராதிக்கும் போது எந்த ஒரு பயமோ அச்சமோ இல்லாதபடிக்கு நம்ம சத்தமிட்டு நம்ம ஆராதிக்கும் போது அது வந்துட்டு ஒரு ஒளியை போல, இந்த ஒளி, ஓகே, செவி கேட்கின்ற ஒளியை போல அது எக்காலமாக போயிட்டு
அந்த நம்ம நம்ம வசிக்கின்ற வட்டாரங்கள்ல அது கேட்கணும். அது மட்டும் கர்த்தர் செய்த நன்மைகளை எக்காலம் போல நம்ம அறிவிக்க வேண்டும். எப்ப அது வந்துட்டு எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. நீங்க சந்திக்கிற நபர்களோட நீங்க ஒரு பேசும்போது சாட்சியம் சொல்லும் போது அது என்ன ஆகுது, கர்த்தருடைய கருத்துல நீங்க ஒரு எக்காலமாக இருந்து அவர் செய்த நன்மையான காரியங்கள் அற்புதமான காரியங்களை பிறருக்கு எக்காலமாக நீங்க சொல்றீங்க. சரிங்களா? சோ எக்காலம்ன்றது நமக்கு இல்ல, ஆனா அது வெளிரங்கமாக்குது. ஓகே, the trumpet is to speak out, it's for others to hear. பிறர்கள் கேட்கும்படியாக தான் எக்காலம். சரிங்களா? அது அப்புறம் பாக்குறோம் கிரெயின் ஃபீல்ட்ஸ், ஓகே, தானியம் அப்படி பாக்குறோம். அப்புறம் பச்சை புல், ஓகே, கிரீன் ஃபீல்ட்ஸ், அப்புறம் பறவைகள், கிரீடங்கள், ஓகே, கிரீடங்கள், அத்தாரிட்டி, ஓகே, கிரீடங்கள். ஹல்லேலூயா. கிரீடங்கள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப உற்சாகம். ஏன்னா கர்த்தர் நமக்கு அந்த கிரீடத்தின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த கிரீடத்தின் அதிகாரங்களை கொடுத்திருக்காரு. எப்படின்னா அவர் என்ன சொல்றாரு ரெவலேஷன்ல, நாம் ஒவ்வொருவரும் அவருடைய திருவிழால் யாராக ஆக்கப்பட்டிருக்கோமா? ராஜாக்களாகவும் ஆசாரிகளாகவும் நாம ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அந்த வசனத்தை எடுத்துவோமா? உண்மையுள்ள சாட்சியம் மருத்துவரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க ஒற்றுக்கொள்றீங்களா? நீங்க கர்த்தருடைய ராஜாக்கள், கர்த்தருடைய என்னது ஆசாரிகள் என்று போட்டிருக்கு. ஆமேன். சோ அப்படின்னா நான் கர்த்தருடைய ராஜாக்கள்னு சொல்லும்போது அவருடைய அதிகாரங்கள் நமக்கு உண்டு. அதுதான் போட்டிருக்கு. கிரவுன் சொல்லும்போது, கிரீடங்கள் சொல்லும்போது அவருடைய அதிகாரத்தின் மூலம் நம்ம ஆள வேண்டும் என்று. கர்த்தருடைய ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்யத்துல இது முக்கியமான ஒரு அடையாளம். எது? கிரவுன், கிரீடம் என்பது. அதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் நம்ம ராஜாக்கள்னு சொல்லும்போது நிச்சயமாக அந்த 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 கிரீடம் மேல இருக்கு. அப்பதான் நமக்கு அந்த அதிகாரம் உண்டு. சரிங்களா? ராஜாவா தான் கிரீடம் இருக்கணும் இல்லையா? கிரீடம் இல்லாவிட்டா எப்படி அவங்க ராஜாக்கள் என்று அடையாளம் கொள்ள முடியும்? இப்ப கர்த்தாவே இயேசுவே நம்மள அவருடைய ராஜாக்கள்னு சொல்லும் போது அவர் ராஜா, ஆனா நாம் அவருடைய ராஜாக்கள், ஸ்மால் கே ராஜாக்கள். அப்படின்னா நமக்கு அந்த கிரீடம் என்னன்னா அந்த உத்தரவாதம், அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் இதை நீங்க சொல்லும் போது, இதை நீங்க பிறருக்கு சொல்லும் போது நீங்க ராஜாக்கள், நீங்க ஆசாரிகள், கர்த்தருடைய ராஜாக்கள் ஆசாரி சொல்லும்போது அது கர்த்தருடைய ராஜ்யத்தின் அந்த அதிகாரத்தை அதை அப்படியே ஒருமைப்படுத்தி ஒரு ஆளுங்களுக்கு அதை போய் நீங்க ஒரு பிளேட்ல அவங்களுக்கு சர்வ் பண்றீங்க, பரிமாறுறீங்க. தெரியுங்களா? அதை அவங்க பெற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்குள்ள ஒரு தனி உற்சாகம் ஏற்படும். ஆஹா, நான் எந்த மாதிரி ஒரு அடையாளம் எனக்கு கருத்து எனக்கு கொடுத்திருக்கிறாரே அப்படின்னு அந்த புதிய வெளிப்பாடு அவங்க கிடைக்கும்போது அவங்க வாழ்க்கையிலே மாறுங்க. ஒரு வாழ்க்கை மாறிடும். அவங்க இன்னும் இனிமேல நான் ஏன்னா அடிமைத்தனத்துல வாழ தேவையில்லை, பிசாசின் அடிமைத்தனத்துல வாழ தேவையில்லை. ஓகே, அவனோட பொய்யில நம்ம வஞ்சிக்காத படிக்கு அவன் இவ்வளவு காலத்துல வஞ்சிச்சான். ஆனா ஏன் இப்படி ஏமாந்துட்டு இருந்தேன் ஒரு நாள்? கர்த்தரையே என்னை அவரோட ராஜான்னு கூப்பிட்ட போது நான் எப்படி பிசாசினுடைய கிரியைகளுக்கு அடைஞ்சிருக்கும்? நான் தான் அவனை அடக்கி ஆள வேண்டும், எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு மனுஷனுக்குள்ளாக இந்த சத்தியம், இந்த உண்மை வரும்போது அவனுடைய வாழ்க்கையை மாறிடும். அதனாலதான் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ராஜ்யத்துல ஓகே ராஜாக்களாக இருக்கிறோம். ஒரு வெறும் குடிமகனாக மட்டும் இருக்கிறோம் இல்ல, ஆனா அங்க பைபிள் அங்க வசனமே போட்டிருக்குது. ஓகே, அவருடைய ராஜாக்களாக இருக்கும் சொல்லும்போது
ஆஹ் கர்த்தரோட ராஜ்யத்துக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இடம், எவ்வளவு அற்புதமான ஒரு 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 தேசம், எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு 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 அரசாங்கம். இதெல்லாம் வந்துட்டு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார், ஆவியா நமக்கு வெளிப்படுத்துவார். ரைட். அப்புறம் நம்ம பாக்குறோம் டெம்பிள். ஓகே, ஆலயம், கூடாரம். ரைட். கூடாரம் என்றது தற்காலிகமானது, இஸ் டெம்பரரி. எப்போதும் அந்த பழைய பார்க்கும் கூடாரம் டேபர்னக்கல்ஸ் ஆர் டெம்பரல். ஓகே, அது மூவபிள், எப்போதும் போயிட்டு இருக்காங்க. ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு என்ன சொல்றாரு, நான் உன்னை ஆலயமா இருக்கிறேன். அப்பதான், அதாவது இனிமேலும் கர்த்தர் வந்துட்டு கூடாரம் மாறி 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 எடுத்து போய் தங்குவன் இல்லை. இப்ப ஆவியானவராக இருக்கிறார், அவர் ஆலயத்தில் தங்குறார். ஆலயம் என்று ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு கட்டணம், உறுதிப்பட்ட ஒரு கட்டணம். அதை வந்துட்டு நீ அழிக்க முடியாது, ஒண்ணும் முடியாது. ஓகே, அது நம்ம தான் அந்த ஆலயமா இருக்கிறோம். அவர் சொல்றாரு, இப்போ நான் வந்து உங்களோட ஆலயத்துல வசிக்கிறேன். ஓகே, இறைவனின் நிரந்தர இருப்பிடம் ஆலயம் தான், நிரந்தர இருப்பிடம். தற்காலிகமானது கூடாரம், ஆனா ஆலயமானது நிரந்தரமானது, இறைவன் வசிக்கும் மனிதனின் நித்திய இருதயம். அது நீங்களும் நானும் தான், விசுவாசிக்கிறவர்கள். சரிங்களா? So consider the meaning of the Luke. Okay, Lord speaks patching. நம்ம லூக்கா 5வது அதிகாரத்துல பாக்குறோம், எப்படி அந்த புதிய வஸ்திரத்துல பழைய வஸ்திரத்தை வச்சு தைக்கும் போது அது ஏன்னா வஸ்திரம் பத்தி பேசுறாரு. இப்ப நம்ம ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு தையக்காரர்கிட்ட, ஒரு தையல்காரர்கிட்ட போயிட்டு சுவிசேஷத்தை நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை எப்படி சொல்றோம்னு வச்சுக்கீங்களேன். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? ஒரு தையல்காரனுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னங்க, சொல்லுங்க பாப்போம். தையல் மிஷின், துணி, சரிதானே? சரிதானுங்களா? சோ நீங்க இந்த பகுதிய, இந்த வசனத்தை நீங்க அவர்கிட்ட போய் சொல்லி, ஓகே, கர்த்தரோட ராஜ்யத்தை பத்தி நீங்க விவரிங்களேன், அவங்க எளிதா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க துணியும் தையல் மிஷினும் அவங்க ரொம்ப கை வந்த கலையாச்சு. அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு நபர்கிட்ட இயேசு கிறிஸ்து பேசும்போதும் அவருடைய ரகசியங்களை அவர் தெரிவிக்கும் போதும் ஒரு மனுஷக்கிட்டையும் ஒவ்வொரு விதமாக அவர் பேசுறாரு. அவருக்கு தெரியும் இந்த மனுஷன் வந்து விவசாயியா, அவங்ககிட்ட விவசாயத்தை பத்தி பேசுங்க, விவசாயத்தின் மூலம் நீங்க ரட்சிப்பை குறித்து பேசுங்க, அவன் புரிஞ்சு கொள்வான். விவசாயம் மூலம் நீங்க கர்த்தரோட ராஜ்யத்தை குறித்து பேசுங்க, அவன் புரிஞ்சு கொள்வாங்க. அதே மாதிரிதான் தையல்காரன், அதே மாதிரிதான் ஒரு வண்ணன் லாண்ட்ரி மேன், அவங்ககிட்ட போயிட்டு நீங்க தண்ணீர் பத்தி பேசுங்க, சோப்பு பத்தி பேசுங்க, அதன் மூலம் நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்தை பத்தி நீங்க விளக்கி சொல்லுங்க, அவன் எளிதில் புரிஞ்சுக்குவான். விளங்குதுங்களா? சோ அதே மாதிரிதான் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க டாக்டருடைய சிகிச்சை செய்யற மாதிரி நீங்க பேசுங்க. சிகிச்சை செய்யற முறையில எப்படியாக ஆவியானவர் வாழ்க்கைய வெட்டி தேவையில்லாத காரியங்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையிலிருந்து அகற்றும், இருதயத்திலிருந்து அகற்றுறாரு. அதை நீங்க அவருடைய செயல்முறைகள், நீங்க அவங்க செய்கின்ற அந்த தொழில் முறையில் நீங்க பேசி பாருங்க, அவங்க எளிதில் புரிஞ்சுக்குவாங்க. சோ கர்த்தருடைய ராஜ்யத்தின் ரகசியம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இல்லை பிரசங்கிக்க. ஆனா நமக்கு ஆவியானவருடைய உதவி தேவை. இந்த மனுஷனுக்கு எப்படி பேசணும், இந்த மனுஷங்கிட்ட ஆவியானோட ராஜ்யத்தை குறித்து நம்ம எப்படி பேசணும் அப்படி நீங்க சொல்லணும். நீங்க கேட்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு அழகாக வெளிப்படுத்துவார். சரிங்களா? அண்ட் தென் அதுக்கு பிறகு அப்படி ஏசாயால போட்டிருக்குது, ஐசாயா 55 போட்டிருக்குது, மலைகளும் குன்றுகளும் என்ன இது கைத்தட்டி பாடும், மரங்களும் கூட கைத்தட்டி பாடும். ஆனா மரங்களும் கைத்தட்டி, ஆனா இயற்கை மூலம் சொல்றாரு. ஓகே, உயர்ந்ததும் தாழ்ந்ததும், ஓகே, நிலத்திற்கு எல்லாமும் கர்த்தரை குறித்து பாடுவார்கள் அப்படின்னு போட்டிருக்குது ஐசாயா 55. சரிங்களா? So much prophecy has been literally historically fulfilled with a spiritual implication. Right? என்னதுன்னா நம்ம பிரசங்கும் போது, ஓகே, சுவிசேஷத்தை நம்ம சொல்லும் போது நேச்சுரல், ஓகே, இயற்கையையும் ஆவியையும் நம்ம என்ன செய்யணும், பேரலெல்லாம் நம்ம வச்சு பார்க்கணும். ஓகே, நீங்க இயற்கையை பத்தி பேசுறீங்களா, அதே சமயத்துல ஆவிக்கு ரீதியை வச்சு நீங்க இணைச்சு பேரலெல்லாம், ஓகே, ஒருமித்து பேசும்போது அவங்களுக்கு சுவிசேஷத்தை நம்ம கொண்டு செல்ல ரொம்ப சுலபமா இருக்கு, கஷ்டமே இருக்காது. சரிங்களா? அதுக்கு நம்ம புரிஞ்சுக்க அந்த 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 ஆவின், அதான் சொல்றேன், அந்த ஆவின் ஞானம் நமக்கு தேவை. அதான் பவுல் சொன்னது போல எபிசியன்ல சொன்னாரு,
எபிசியன் 1 அதிகாரம் 15வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா அங்க பவுல் வந்துட்டு அப்படியாக நமக்கு என்ன சொல்றாரு, ஜெபம் செய்யறாரு. ஓகே, நான் இப்படி ஜபிக்கிறேன், என்னன்னு உங்களுடைய அறிவுக்குடைய கண்கள் திறக்கப்படியாக அப்படின்னு. அறிவு கண்கள், ஞானத்தின் கண்கள் எதை குறித்து தெரிந்து கொள்ளும்படியாக, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து தெரிஞ்சு கொள்ளும்படியாக. ஓகே, அவருடைய ரகசியங்கள் அது தெரிஞ்சு கொள்ளும்படியாக நம்ம போட்டிருக்கிறாரு. அப்புறம் 1 கொரிந்தியர் 10:11 பார்க்கிறோம். நீங்க பார்க்கலாம். Now all things happened to them as examples and they were written for our admonition on whom the ends of ages have come. So எல்லா உதாரணங்களும் எல்லா உவமைகளும் நமக்காக உதாரணத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா அப்ப அதை நம்ம புரிஞ்சு கொள்ளும்படியாக, அது மட்டும் இல்லாத எழுதப்பட்டது நமக்கு எப்படியாக நமக்கு அதை நம்மளுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவோம், அது நம்மளோட வாழ்க்கையில எப்படியாக நம்முடைய இணைஞ்சு போகவும், அதை நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையில அதன்படி நம்ம நடக்கவும். ஓகே, அதற்காக தான் இந்த உவமைகளும் இந்த எக்ஸாம்பிள் உதாரணங்களும் இந்த பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷன் அதனால அதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஓகே, முயற்சி பண்ணனா சனத்துல சொல்லுவோம், முயற்சி பண்ண ரொம்ப புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணுங்க, ஆவியானவர் எடுக்கிறது. ஏன்னா நீங்க புரிந்து கொள்ள முயற்சி பண்றீங்களோ அப்போதே பல எண்ணங்கள் வரும், பல வகையான சிந்தனைகள் வரும். இப்படியா இருக்குமா, அப்படியா, அது உங்களை குழப்பதான் கொண்டு போகும். ஆனா உடனே புரியல ஒரு காரியம், நீங்க உடனே நிப்பாட்டிட்டு ஆவியானவரே எனக்கு இந்த காரியம் புரியும்படியாக எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்படியே தெரியப்படுத்தலைன்னா ஜஸ்ட் லீவ் இட் லைக் தட். ஓகே, அதை விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. சரியான நேரத்துல கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சோ அப்புறம் நம்ம என்ன பார்க்கணும், and then we see that இந்த சத்தியங்கள்லாம் வந்துட்டு ஏன் வந்துட்டு நமக்கு மறைமுகமா வச்சு சனத்துல நமக்கு அறிந்து கொள்ள முடியலன்னா, நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா நான் சொன்னபடியாக கர்த்தருடைய ராஜ்யம் வந்துட்டு what you call is been forcefully taken. All right, forcefully. Wait, let me see where this is. Okay, மத்தேயு 4:16 போட்டுக்கு, the people who sat in darkness saw a great light, and upon those who sat in the region and shadow of death and light. All right, இந்த ரகசியங்கள் கர்த்தருடைய இந்த ராஜ்யத்தின் ரகசியங்கள், ரைட், நம்ம இது வந்துட்டு நமக்கு வெளிரங்கமாக தெரிய ஒரு வெளிச்சமாக வரணும். வந்தாதான் அது வந்துட்டு பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். நம்ம முதல்ல நம்ம வெளிச்சமா ஆகணும். அப்பதான் அந்த வெளிச்சத்தை நம்ம பிறருக்கு கொடுக்க முடியும். அங்க போட்டிருக்க அப்பதான் பிறர், அதாவது இருள வாழ்றவங்களுக்கு நீங்க சொல்ற இந்த செய்தியும் உங்களுடைய என்னது வாழ்க்கை முறைகளும் ஓகே கர்த்தரோட ராஜ்யத்தை வெளிப்படுத்தும். அது வந்து அவங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும். ஓகே, இருள்ல வாழ்ந்துக்கிறவங்களுக்கு அது ஒரு வெளிச்சமாக இருந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு த லைட். ஓகே, த லைட் ஹவுஸா இருக்கும். லைட் ஹவுஸா இருந்து கலங்குற விளக்கமாக இருந்து அவங்கள இருள் இருந்து அவங்கள வெளிச்சத்தை கொண்டு வரும். சரிங்களா? So you have to be, first of all, you have to walk in that kingdom lifestyle. கர்த்தரோட ராஜ்யத்தின் அடையாளத்துல நம்ம முதலாவது வாழ வேண்டும். அப்பொழுதுதான் இது நம்மளோட வாழ்க்கை வந்து பிறருக்கு ஒளியாக இருந்து அவர்களை இருந்து எடுத்து வர முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க பேசுறதும் வந்துட்டு நீங்க பிரசங்கம் பண்றதுக்கும் உங்களோட வாழ்க்கை முறையும் வந்துட்டு ஒத்து போகும். ஓகே, ஒத்து போகும். சிலருக்கு வந்து பேசுவாங்க, பிரசங்கிப்பாங்க, ஆனா அவங்க வாழ்க்கை முறைக்கு வந்து அது எதிர்ப்புறமா இருக்கும். அது வந்துட்டு சரியான சாட்சியில அது நிச்சயமா எந்த ஒரு மனுஷருக்கு பார்ப்பாங்க. மனுஷங்க நீங்க பேசும்போது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, நான் பேசி முடிஞ்சிட்டுன்னா அவ்வளவுதான் நினைச்சு போடுங்க. ஆனா வெளியில சபை விட்டு போகும்போது உங்களோட வெளி உலக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு சிலர் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த மனுஷன் அப்படி பேசினாரு. ஆனா நம்மளுடைய வாழ்க்கை முறையில இந்த ராஜ்யத்தை நம்ம வெளிப்படுத்துறோமா, அடையாளமாக வெளிப்படுத்துறோமா, அதுதான் முக்கியம். பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருந்தா அது கர்த்தரோட ராஜ்யத்துக்கு எந்த ஒரு லாபமும் வராது. கேட்கறவங்களுக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவங்க இன்னும் ரட்சிப்புக்குள்ள வர முடியாது. அவங்க வர மாட்டாங்க. அவங்களுக்கும் சந்தேகம் வரும்.
சந்தேகம் வரும். Alright, so just it is possible the nation, okay, so yeah, so we must through purifying growth process come to the maturity of walk into New Jerusalem lifestyle. இது வந்துட்டு புதிய நீங்க அடுத்தபடியா நீங்க வாட்ச் பாத்தீங்கன்னா புதிய ஜெருசலத்தை பத்தி பேசுது, எப்படியாவது புதிய ஜெருசலத்துல இருக்கணும் அப்படின்னு. நீங்க அதெல்லாம் நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. Alright, கொஞ்சம் நீட்டான ஒரு கொஞ்சம் இது அது நீங்க வாசிச்சுக்கீங்க. லார்ட் ஹூ சங்கீதம் 15 எடுத்துட்டீங்கன்னா கடைசியாக சங்கீதம் 15 போட்டிருக்குது, லார்ட் ஹூ will abide in your tabernacle, who may dwell in your holy hill, he who walks uprightly and works righteously and speaks the truth in his heart. ஓகே, தமிழ் வாசிச்சிருங்க. சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர் தானே. ஆமென். ஆமென். சோ பாருங்க, நம்ம என்னதான் பேசினாலும் நீங்க எவ்வளவுதான் செய்தி கொடுத்தாலும் சரி இருந்தாலும் சரி, ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துல இது முக்கியமான ஒரு அடையாளம். எது? நீதிமான் நீதிமானா இருப்பது ஒரு முக்கிய அடையாளமா இருக்குது. இதுதான் வந்துட்டு பிறகு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுது. உங்க வாழ்க்கை முறையில நீங்க சரியா இருக்கும்போது நீங்க உங்க வாழ்க்கையிலிருந்து உங்க வாயிலிருந்து புறப்பட்டு ஒரு வார்த்தைகளும் கர்த்தரோட ராஜ்யத்திலிருந்து புறப்பட்டு இந்த வார்த்தையை போல இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அப்படி கொண்டாந்து கொடுப்பாரு. அல்லது நீங்க வந்துட்டு ஒரு நீங்க பேசுறது ஒன்னா இருக்கும், ஆனா உங்க வாழ்க்கையில் வந்துட்டு அநீதிகளா இருந்ததுன்னா அந்த வார்த்தை வந்துட்டு போய் சேர்ந்தாலும் அது வந்துட்டு கனி கொடுக்காது, பலன் கொடுக்காது. ஏன்னா வந்துட்டு வேர்ட் ஆஃப் ஹிப்போக்ரிட்டிக்கல் வேர்ட்ஸ். ஆனா சங்கீதம் இப்ப பாக்குறோம் என்ன போட்டிருக்குது, who may dwell in your holy hill, he who have upright. அதாவது கர்த்தருடைய ராஜ்யத்துல ஓகே யாராருக்கு சேர முடியுமா? நீதி உள்ளவர்கள், நீதிமான்கள், உண்மை பேசுறவர்கள். ஓகே, அவர் வாழ்க்கை தரத்துல உண்மை இருக்கு, நடத்திலையும் நேர்மை இருக்க வேண்டும். ரைட், சோ we cannot be. So ஆகினால ஹீப்ரூ 12:22 போட்டிருக்கு, therefore since we are receiving a kingdom which cannot be shaken. ரைட், எபிரியல போட்டிருக்குது, நம்ம ஆதலால் ஓகே அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை கடவோம். அந்த ராஜ்யத்தை நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு ஓகே, therefore since we are receiving a kingdom, இந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம்? இந்த புது ராஜ்யத்தை நம்ம இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த புது ராஜ்யத்தை கொண்டாடுவார் இல்லையா, அதுக்கு நான் பெற்றுக்கொள்ளும் போது அந்த ராஜ்யத்துல அசைவே இருக்காது, அசைக்கப்படாது. ஆகினால இப்போது இருந்தே நம்ம அதை செய்ய வேண்டும். அந்த ராஜ்யம் வரட்டும், அவர் ராஜ்யம் வந்த பின்னால நம்ம செய்வோம். இல்ல, அது வர்றதுக்கு முன்னுமே அவர் நமக்கு செய்ய சொல்லப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யணும். அவரோட ராஜ்யம் வருவதாக அதற்கான நீங்க அவரோட செகண்ட் கமிங் நாட் வெயிட்டிங் ஃபார் செகண்ட் கமிங், அவரோட இரண்டாம் வருகைக்காக இல்ல, இப்பொழுதே நம்ம என்ன செய்யணுமா? அந்த கிரிகைகள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அவர் செய்கின்ற வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். சோ நம்ம அடுத்தபடியாக வந்துட்டு எப்படியாக நம்ம கர்த்தரோட ராஜ்யத்துக்கு ஓகே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் நுழைவது எப்படின்னு போட்டிருக்கு. கடைசியாக 8வது பாகம் இராஜ்யத்தில் நுழைவுகள். நான் இன்னொரு வார்த்தை அங்க எனக்கு ஆசைப்படுறேன். இராஜ்யத்தில் நுழைந்து என்னது? நிலையா நிற்பது, abiding. Okay, entering and abiding in the kingdom. கர்த்தருடைய ராஜ்யத்தில் நுழைந்து அங்கு நிலையாய் நிற்பது.
குறித்து நம்ம கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோம். ஏன்னா அங்க போட்டிருக்குது, பைபிள்ல போட்டிருக்குது, நம்ம கர்த்தரோட வார்த்தையை பார்க்கிறோம் ரெவல்யூஷன்ல. ஓகே, தீட்டு தீட்டுள்ள பாடிங்க தமிழ்ல. வெளிப்படுத்தல் பகுதி 8. தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆமென். இல்லை. அதாவது கர்த்தருடைய ராஜ்யத்துல என்ன இருக்குது? பரிசுத்தம், அவ்வளவுதான். பரிசுத்தம், பரிசுத்தம், நீதி எல்லாம். அங்க எதுவும் அதுக்கு எதிரான எந்த ஒரு காரியமும் அங்க காணப்படாது. அதனாலதான் not everyone says to me Lord 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 shall enter the kingdom of heaven but who does not will. இங்க என்ன சுருக்கமா சொல்ல போனா இதாங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துல நுழைவதற்கு முதலாவதாக நீங்க you need to born again. சரியா? you need to born again. ஆமென். அதுக்கப்புறம் அவருடைய ஆவியின் முன்னால நீங்கள் என்னது நிரப்பப்பட்டு அவருடைய வழி நடத்தல்னால நம்ம நடக்க வேண்டும். அவருடைய வழி நடத்தல் நடக்க வேண்டும். அதன் பிறகு அவருடைய கோட்பாடுகள், அவருடைய commandments, keeps his word, அவருடைய வார்த்தைகளை அதுல நம்ம நிலைத்திருக்கும் போது நிலைத்திருக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நுழைய முடியும். கர்த்தருடைய ராஜ்யத்தில் நுழைய முடியும். நம்ம பார்த்தோம் மத்திய 5வது அதிகாரத்துல பார்த்தோம், எளிமை உள்ளவர்கள் ஓகே கர்த்தருடைய ராஜ்யத்தில் அடைவார்கள் போட்டிருக்கு. அதே மாதிரி துன்பத்திலையும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் உபத்திரத்திலையும் நம்ம கர்த்தரோடு தொடர்ந்து இருக்கிறவர்களும் கர்த்தரோட ராஜ்யத்துல பிரவேசிக்கலாம்னு போட்டிருக்குது. அதனால நம்ம செய்கின்ற காரியத்தினால நீங்க செய்கின்ற கர்த்தரோட காரியங்கள்ல வந்துட்டு அது வந்து செகண்டரி. அது வந்துட்டு நமக்கு கொடுக்கப்படுது எப்போ நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் போது. சோ கர்த்தரே சொல்லுகிறாரு, கர்த்தரே சொல்றவங்க யாருமே கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு அவர் சொல்றபடி செய்வர்கள் மட்டுமே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் நுழைய முடியும். The kingdom of God does not do away with gospel by being born again. அதனால நான் மறுபடியும் படிச்சுட்டு அதனால எனக்கு என்னது கர்த்தரோட ராஜ்யத்துல இடம் இருக்கு இல்ல, அது இல்ல. கர்த்தரோட ராஜ்யத்தில் நுழைவதற்கு மட்டுமல்ல, கர்த்தரோட ராஜ்யம் எப்படி நுழையும்னா அவருடைய விசுவாசத்தினால கர்த்தரோட ராஜ்யத்துல நுழையிறோம். நுழைந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமாக்கப்படுகிறது. அதனால சும்மா நான் இது செய்யறேன், கர்த்தருக்காக இது செய்யறேன், இவ்வளவு உபவாசிக்கிறேன், இவ்வளவு நேரம் ஜபிக்கிறேன், அதெல்லாம் வந்துட்டு நல்லது. ஆனா இது வந்து உத்தரவாதம் அல்ல நம்மளோட கர்த்தரோட ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுக்கு. கர்த்தரோட ராஜ்யத்தை பிரவேசிக்கிறது ஒன்னே ஒண்ணு. ஓகே, Jesus finishes up discussion saying, in that day you will ask me. ஓகே, என்னது அவர் சொன்னதெல்லாம் வந்துட்டு abide in me. If you love me, if you keep my commandment, you are my disciples. நீங்க என்னோட வார்த்தைக்கு கீழ்பட்டு என்னோட வார்த்தையை நீங்க அதன்படி நீங்க செயல்பட்டீங்கன்னா அப்பொழுதுதான் நீங்க என்னுடைய சீஷன் என்று சொல்லப்பட்டிருக்குது. சோ கர்த்தரோட நம்ம இருக்கணும் வேண்டாம், அவரோட சீஷரா நம்ம இருக்கணும், அவரோடு கூட நம்ம இணைஞ்சிருக்கணும், அவரோடு கூட நம்ம உட்கார வேண்டும் என்றால் முதலாவதாக அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைந்து அவரோடு கூட நம்ம இணைஞ்சிருக்க வேண்டும். ஒரு மரம் எப்படி ஒரு கிளை வந்து மரத்தோட இணைஞ்சிருக்குதோ அதே போல only Jesus by the Holy Spirit living in earth will always obey the will of the Father. Jesus Christ. எப்படி கர்த்தருடைய வார்த்தை எப்படி நீங்க கர்த்தர் கீழ்ப்படிந்து இருக்க முடியும்? கர்த்தருடைய ஆவியினால. ஓகே, கர்த்தரோட ஆவி நமக்குள்ள இருந்து அவரோட ஏவுதனால அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து இருக்கும் போது நீங்கள் அவரோடு தங்கி இருக்க முடியும். என்ன தங்கி இருக்கிறது அவரோட வார்த்தை. சோ நாம் இந்த கடைசி காலங்கள்ல நாம் நம்ம சொந்தமா மேன்மை பாராட்டப்படாதபடிக்கு தாழ்மையோடு கர்த்தர் முன்பாக வந்து கர்த்தரோட ராஜ்யத்துல நமக்கு எப்படி வாழணும்
எந்தெந்த ரீதியில நம்ம நடக்கணும் என்று நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சும்மா ஆஹ் புஸ்தகங்களை படிச்சுட்டு படிங்க, புத்தகம் படிக்கிறது நல்லது, நம்மளோட அறிவுக்கு நமக்கு 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 நல்லது. ஆனால் எல்லா புஸ்தகமும் படிச்சுட்டு அப்புறம் நான் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்றதை விட ஒரு சில காரியங்களை, ஒரு சில புஸ்தகங்களை படிச்சு ஒரு சில காரியங்களை அறிந்து கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்துல இது பொருந்தியதா இருக்குதா, இந்த செய்தி வந்துட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்குதா, இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரி உற்சாகங்கள், அல்லது இந்த மாதிரியான என்னது கரெக்ஷன். சிலவங்க வந்துட்டு கரெக்ஷன் பண்றதுல ரொம்ப மும்முரமா இருப்பாங்க, மித்தவங்களை கரெக்ட் பண்றது. ஆனா அதெல்லாம் வந்துட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துல இப்படிதான் நடத்தப்படுதா அப்படி இதெல்லாம் நம்ம என்னது ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுக்கு நமக்கு ஆவியானவருடைய உதவி மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். கர்த்தருடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது அவருடைய ராஜ்யத்தை நீங்க அறிந்து கொள்றதுன்னா நமக்கு மிக மிக அவசியமான ஒரே ஒரு நபர் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர். அவர் இயேசு கிறிஸ்துவால அவர் அங்கிருந்து வந்தவர், அதனால அவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை. அதான் பைபிள் போட்டு ஏசு சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் உங்களுக்கு எல்லா சகல உண்மைகளையும் சத்தியத்தையும் உங்களுக்கு தெரிவிப்பார் என்று. கர்த்தரோட ராஜ்யத்துல இன்னும் நமக்கு என்னன்னா அடங்கி இருக்கு, நம்மளோட வாழ்க்கைகளை, ஊழியத்துல, குடும்பத்துல, உங்களோட சபையில, கர்த்தரோட ராஜ்யத்துல என்னென்ன இன்னும் அதிகமான அளவு என்னென்ன ரகசியங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சாதான் முடியும். born again is just one step, first step. ஓகே, மீண்டுமாக பிறப்பது முதல் ஸ்டெப். ஆனா அது அந்த கதவு கிட்ட தான் இருக்குது. அந்த கதவுக்குள்ள, அது கதவு திறந்து அந்த போல் போனாதான் கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள நுழைவதற்கு அர்த்தம். ஆக நம்ம யாவரும் வெளியே இல்லாத படிக்கு உள்ளே போகும், கர்த்தரோட ராஜ்யத்துக்குள்ள போய் அவரோடு கூட இணைஞ்சு அவர் வைத்திருக்கின்ற அந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் அறிந்து எப்படியாக இந்த பூமியில அவரோட ராஜ்யத்தை கட்டணும், இந்த பூமியில அவர் ராஜ்யத்தை ரகசியங்களை எப்படி வெளிப்படுத்தணும். ஏன்னா கடைசி காலத்துல இந்த பூமியில இந்த பூமியின் அரசாங்கம் மாறப்பட போகுது. கர்த்தரோட வருகை போது இந்த பூமியின் அரசாங்கம் ராஜ்யம் மாறப்போகுது, அது அவருடைய ராஜ்யமா மாறப்பது போகுது. அந்த நேரத்துல எல்லாரும் அந்த நேரத்துல கர்த்தரோட ராஜ்யம் எப்படி இருக்கு போகுது, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா இப்பொழுதே அவரோட ராஜ்யம் என்னவென்ற நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த வருகை போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அங்க இருக்காது. அது எந்த ஒரு நிச்சயமா நமக்கு இருக்காது, ஓகே நமக்கு இருக்காது. ஆனா நமக்கு நம்ம 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 அந்த சத்தியத்துல உண்மையில நம்ம மகிழ்ச்சியோட நம்ம உறுதியாக இருப்போம். உறுதியோட கர்த்தரோட ராஜ்யத்தை நம்ம அவரோட கூட சேர்ந்து நம்ம இந்த பூமியில ஆளுகை செய்யலாம். சரிங்களா? ஸோ அநேக காரியங்கள் கர்த்தர் ராஜ்யத்தை குறித்து இருக்குது. உங்க சனத்துல ஏராளமான செய்தி கேட்டுருக்கீங்க. இருப்பினும் இந்த ஒரு சில இன்றைக்கு கற்றுக்கொண்ட ஒரு சில காரியங்கள் நிச்சயமாக நமக்கு உதவியாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி அதிகமான வடிகோல் உதாரணங்கள் கொடுக்கப்படலை இல்லை, ஆனா அதிகமான செய்தி தான் இருக்கு. ஓகே, அது விளக்கமாக அதனால நான் சொல்லல யாராவது. ஏன்னா நீங்க படிச்சா உங்களுக்கு அந்த தமிழ்ல இருக்கு இல்லைங்களா, நீங்க படிச்சீங்கன்னா அது உங்களுக்காக விளவரை நீங்க பிடிச்சுக்குவீங்க. சரிங்களா? ஸோ ஆகையினால இத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 3 கட்டங்களை பார்த்தோம். ஓகே, ராஜ்யத்தின் நற்செய்தி, ராஜ்யத்தின் புரிந்துணர்வுகள், பின்பு ராஜ்யத்தில் எப்படி நுழைவதும், இங்கு எப்படி அங்க நிரந்தரமாக இருப்பது, அபாய்டிங். ஓகே, அபாய்டிங். ஸோ நுழைவது ஒண்ணு, ஆனா அங்கே தங்கி இருக்கிறது வேற ஒரு காரியம். சிலவங்க நுழைஞ்சதோட வெளியே வந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அபாய்டிங் அதுதான் முக்கியம். ஓகே, நுழைவது ஒன்று, ஆனா அங்கே தங்கி இருக்க வேண்டும். அப்பதான் இயேசு சொல்ற, நான் உன்னோட கூட உன்னோட கூட நான் இருந்து உங்களுடைய பந்தில் நான் கலந்து கொள்வேன். சரிங்களா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். இதாவே இயேசு நாமத்தில் இந்த வேலையை நன்றி சொல்கிறோம். உடைய கிருபைக்காகவும் நன்மைக்காகவும் உடைய ராஜ்யத்துக்காக நன்றி சொல்கிறோம் தேவனே.
தேவனே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னீர். இதோ இந்த வேலையில் கூட உம்முடைய ராஜ்யம் எங்க மத்தியில வந்திருக்கார் நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் உம்முடைய ராஜ்யம் எங்க மத்தியில வந்து உலாவிக் கொண்டு வருவதற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை ஒவ்வொரு நாளும் தேவனை எங்களுக்கு தெரிவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் உம்முடைய ராஜ்யத்தின் தேவனை இருக்கின்ற எல்லா பகுதிகளையும் ராஜ்யத்தில் செய்கின்ற இருக்கின்ற எல்லா அந்த அரசாளுகின்ற தன்மைகளையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி ஜெபிக்கிறோம். அதன்படி நாங்க வளரவும், அதன்படி நாங்கள் இந்த பூமியில செயல்படவும், உங்களுடைய ராஜ்யத்தை இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கர்த்தாவே உங்களுடைய ராஜ்யத்தை குறித்து இன்னும் தெளிவாக அங்கு என்னென்ன உண்டு என்ற அந்த 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 உண்மையும் சத்தியத்தையும் பிறருக்கு அறிவித்து அவர்களையும் ராஜ்யத்தில் ஒரு குடிமகளாக ஆக்க கர்த்தாவை எங்க ஒவ்வொருவரையும் நீ பயன்படுத்தும். தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய ஞானத்தினால வளர்த்து தேவனே எங்களுடைய ஞானத்தின் கண்களை திறந்து உங்களுடைய ஆவியானோர் போதிக்கப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே இதோ இந்த வேலையிலும் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும், வழி நடத்தும். எல்லா நேரத்திலையும் ஆவியானவரே நீர் அவருக்கு உதவி செய்யும். உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் உம்முடைய இரண்டாம் வருகை போது தேவனை நாங்கள் உங்களுடைய ராஜ்யத்தோடு இணைய தேவனை எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆயத்தப்படுத்தி வழி நடத்தும். அல்லேலூயா. உம்முடைய சத்திய வார்த்தையை எங்களை காத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் மேலும் மேலும் கர்த்தாவே அலைகளைப் போல உம்முடைய வெளிப்படுத்தல்களை எங்களுடைய அறிவுக்கு எட்டுப்படியாகவும் எங்களுடைய எண்ணங்கள் எட்டுப்படியாகவும் எங்களுடைய ஆவியில் நாங்கள் அதை புகுற்றும்படியாகவும் எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே உம் ராஜ்யம் வருவதாக எங்களை ஒவ்வொருவரும் தயார்படுத்தும் கர்த்தாவே. உங்கள் ஒவ்வொரு சபைகளையும் மனவாட்டியாக தேவனை கரைத்தரையிட்ட ஒரு மனவாட்டியாக நீர் ஆவியானவரே எங்களை தயார்படுத்தும், உங்களுக்கு உதவி செய்யும். நன்றி பிதாவே, நன்றி இயேசு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி எல்லாருக்கும் நன்றி. கலந்து கொண்டு வர மீண்டும் அடுத்த வாரத்துல உங்களை யாவரும் சந்திப்போம். சரிங்களா? கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்க ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.